அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள்ஸ் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பர்த்டே ரெக்வெஸ்ட் வீடியோ கேட்குறீங்க கமெண்ட்டில். நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் ஆக்சுவலாக பர்த்டே ரெக்வெஸ்ட் வீடியோஸ் எடுக்கிறதில்ல. ரெக்வெஸ்டட் வீடியோவே நான் போடுறது கிடையாது. நான் என்னோடய ஓன் ஸ்டோரி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரெக்வெஸ்டட் வீடியோ நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது போட முடியலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் யாரும் என்கிட்ட வந்துட்டு பர்த்டே ரெக்வெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஓகேவா? ஸோ வேறு என்ன சொல்லலாம்? ஓகே, நியூவாக வந்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்ட ஜிக்கு கேட்குறீங்க. ஸோ நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஐ எம் நாட் டெக்குக் ஷிப்பர், ஐ எம் டெக்குக் பிலீவர். ஓகே, என்னோடய ஸ்டோரி முழுக்க டேக்குக் மட்டும்தான் இருக்கும். மற்ற ஷிப்பிங் நான் போட மாட்டேன். டேக்குக், ஜூன்மின், நம்ஜின், ஹோப் அலன். ஓகே, ஸோ வேறு ஷிப் கேட்காதீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் டெக்குக் பிலீவர், ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது என்னோடய நியூ சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் வந்துட்டு அப்புறம் என்னோடய ஐஜி லிங்க், டெலிகிராம் லிங்க், செகண்ட் சேனல் லிங்க்கு எல்லாமே சேனலோட பயோவில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ணே, காலகாலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா என்னெல்லாம் வண்டி பின்னாடி வச்சு சுற்றிட்டு இருக்கணும். உனக்கு என்ன தலையெழுத்தானே? டேய் சைமனு, வாயை மூட்டு வந்துடு. இல்லைண்ணே, எப்போ பார்த்தாலும் என்னையவே உன் வண்டி பின்னாடி வச்சு சுற்றிட்டு இருக்கியே. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை நீ எப்போனே தேடிக்க போகிற? அதான்டா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவனை பாவம் போனால் போதுன்னு வண்டியில் ஏற்றின பற்றியா? என்ன சொல்லணும்? அடிச்சு கீழே இறங்கு. ஐயோ என்ன சும்மா ஒரு தம்பி பேச்சுக்கு சொன்னால் இப்போதான் பொசுக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது. நீ அப்படிக்கா போனேன், நான் எப்படிக்கா வாயை மூடிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம சைமனும் ஜேகேயும் தான் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு சிக்னல் அந்த மாதிரி வருது. ஜேக்கியும் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு சிக்னல் எப்போ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே சிக்னலும் விழ நம்ம ஜேகே தான் அப்படியே பைக் எடுத்துட்டு அப்படியே போகிறான். போகும்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்த காரு அப்படியே இடிச்சிருது. ஸோ ரெண்டு பேரோட இடமா கிளாஷ் ஆயிடுது, அப்படியே பைக்கும் காரும். ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே அவனுக்கு காண்டாயிருது. டக்குன்னு இறங்கிறான். ஐயோ என் செல்லாக்குட்டிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வேகமாக வந்து பைக்குக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த லைட்டு, அந்த இண்டிகேட்டர், அந்த முன்னாடி இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறான். அப்பாடா, யாரா அது? எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் காரே கொண்டு வந்து இடிச்சிருப்ப. கீழே இறங்கு அப்படின்ட்டு காரை போட்டு உதச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு டிரைவர் தான் அப்படியே அந்த கார் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு, தம்பி என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க ரோட்டில்? என்ன யார் என்ன பண்ணா? என் வண்டியில் வந்து இடித்தது நீ? நான் ஒரு சாரை கூட சொல்லாமல் காருக்குள்ளே உட்காந்துருக்க. இறங்கியா ஃபஸ்ட்டு? தம்பி, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன்ப்பா. அப்போ நாங்களாம் என்ன வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கோன்னு நினச்சியா அப்படின்ட்டு அங்கே ஜேகே தான் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ இப்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, டிரைவர் வண்டி எடுங்க, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. விஐபியோ? வெளியே இருங்கடா. என்ன என் வண்டியில் இடிச்சிட்டு உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பொறுக்கி தானே போயிட்டுருக்கோமா? ஆமாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பொறுக்கி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பொறுக்கின்னு இருப்ப? இந்த கார் எங்கேருந்து எடுக்க விட மாட்டா. ஒழுங்கா அப்போ கீழே இறங்கி என்கிட்ட போவ் பண்ணி மன்னிப்பு கேட்கலனா என்ன பண்ணுவனா? ஒழுங்கு மரியாதை இறங்கிடு. இறங்க முடியாது. டிரைவர் வண்டி எடுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி இந்த ஜங்குக்கிட்டே வந்து வேலையை காட்டிட்டு நீ பாட்டுக்கு ஈஸியாக போயிடுவியா? பார்க்குறேன்டா, இப்போ நீ எப்படியும் பணத்து முறை வச்சுக்கிட்டு இந்த காரில் போகிறேன் நான் பார்க்கவா அப்படின்ட்டு ஜெகே என்ன பண்ணுறானா அப்படியே அவன் பைக்குக்கு போகிறான். ஸோ அங்கே அவனோட அந்த கார் கீ இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நைஃப் மாதிரி குட்டியாக இது இருக்கும்ல, ஸோ கார் கீ செயின்லலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கார் டயரை பஞ்சர் பண்ணிடுவானா. ஸோ காரில் உள்ள காற்றுலாம் அப்படியே போக இங்கே உள்ளே இருந்த பர்சனுக்கு செம்ம காண்டாகுது. இப்போது காருக்குள்ளே இருக்க பர்சன் தான் அப்படியே அந்த கார் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவன் ஒரு ஒயிட் கலர் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கான். கண்ணில் ஒரு பிளாக் கலர் கூலர் இருக்குது. ஸோ அந்த கூலர் அப்படியே கலட்ட இங்கே நம்ம ஜேகே தான் பார்த்துட்ருக்கான். லூஸு, அறிவு கட்டவனே, முட்டா போயிலே, ஏடா பண்ணிகிட்ருக்க? ஐயோ அப்படி அழகாக இருக்கானே. டைவர்ட் ஆகாத. யாரை பார்த்து முட்டா பையங்கிற? நீ தான்டா முட்டா பைய. முட்டா பைய. பிளடி, இந்த டயரோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த கார் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியுமா உனக்கு? எங்கள் பைக் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியுமா? என் இண்டிகேட்டர் வந்துச்சுன்னா உங்கள் அப்பனா வந்து மாற்றி கொடுப்பான்.
ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அந்த டப்பா வண்டிக்காக என்னோட காரையே நீ பஞ்சர் ஆக்கிட்ட. பரா டப்பா வண்டியா? ஏய் யாரோட வண்டியில் டப்பா வண்டின்னு சொன்னா உன் கார் தானே டப்பா காரு, டப்பா மண்டையா? ஏய் யாரை பார்த்து டப்பா மண்டையான்னு சொன்ன? நீ போடா டோப்பா மண்டையா? என்னது டோப்பா மண்டையனா? ஏய் ஒரிஜினல் முடி யாரை பார்த்து டோப்பா மண்டைங்கிற? பாஸ் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஏய் அது என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? அவங்ககிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்களை பார்த்தாலே காண்டாவுது. ஹேய் யாரை பார்த்து லோக்கலுங்கிற? இந்த பாரு உன் பேர் என்ன, நீ யாருன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த லோக்கல் பசங்கிட்ட வச்சுட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? தெரியுது, நீ பேசுறதே தெரியுது. பிளட்டிஸ் கவுண்டர் பர்றா இங்கிலீஷில் திட்டினா பயந்துருவோமா? ஹேய் எங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும்ப்பா. எங்க பேசுடா ஃப்ளோயண்டா ஒரு 4 வேர்ட்ஸ் பேச பார்க்கலாம். ஹேய் உனக்கு தெரில. டேய் சைமனு நம்மளை பற்றி தெரில. இப்போ பார்க்குறியா? ஹலோ ஹவ் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் நேம்? நீ ஹூ ஆர் யூடா? ஹூ ஆர் யூவா? அதுக்கு என்ன வார்த்தை இருக்கும்? ஒருவேளை என்ன பிடிச்சிருக்க இங்கிலீஷில் சொல்கிறானோ? ஏய் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கிலீஷில் பேசினாதான் மதிப்பா? தமிழ்நாட்டில் தமிழில் பேசுங்கப்பா. என்ன இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்க? இங்கிலீஷ் தெரியாதுக்கு எப்படி சமாளிக்குது பாரு நாய். ஹேய் எங்க முஞ்சா நீ 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசுகிறா. உனக்கே இங்கிலீஷ் தெரியாது என்ன சொல்லிட்டு இருக்கியா? யாருக்கு? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆமாண்டா உனக்கு தாண்டா. இன்னும் நான் 10 இயர்ஸாக ஃப்ரான்ஸில் இருந்தேன்டா. வந்த உடனே இந்த மாதிரி ஒரு லோக்கலான பையன்கிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. 10 வருஷமாக ஃப்ரான்ஸில் இருந்து இன்னாத்த கற்றுக்கின நீனு. ஒரு மரியாதை இருக்கா? பெரியவங்களை பார்த்தா எப்படி மரியாதை பேசணும்? ஒன்றுமே கிடையாது. காருக்குள்ளேருந்து திமுறா பதில் சொல்கிறேன். காருக்குள்ளேருந்து என் வண்டிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு ஒன்று. இங்கிலீஷ் பேச தெரியாதவங்கிட்ட நான் பேசுகிறதா கிடையாது. வெளியே நீனா என்னோட ஸ்கின் டேமேஜ் ஆயிரும் அப்படின்ட்டு டாங் தான் அது. ஆக்சுவலாக அவன் போயிட்டு அப்படியே உள்ளே உட்காரான். ஒழுங்கா வெளியே வந்துரு. ஏய் இந்தடா வெளியே வாடா. இவனுக்கு டேய் வெள்ளை குழுக்கட்ட வாடா இங்கே வெளியே. டேய் வெளியே இருந்தா பயந்துருவோமா? ஏய் வெள்ளை குழுக்கட்ட வாடா, டேய் வாடா அப்படின்ட்டு இங்கே காரை எட்டி வச்சு இங்கே நம்ம ஜேகே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ அப்படியே அனதர் கார் வந்து அப்படியே அங்கே நிற்க. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான். இப்போ டாங் தான் அப்படியே கீழே இறங்கி கூலிங் கிளாஸ் அப்படியே ஸ்டைலாக போட்டுக்கிட்டு, ஹேய் லோக்கல் பொண்ணை சும்மா விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் நினைக்காத. இப்போ எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் மட்டும்தான் போகிறேன். ஐயோ பொண்ணை சும்மா விட மாட்டேன்டா. ஹேய் பர்றா வெள்ளைக்கல் கட்டி கோவட்ட சே பட்ட இந்த மாதிரி லோக்கல் பசங்களாம் வச்சுக்கூடாது தெரிதா அப்படின்ட்டு. இப்போது அப்படியே நம்ம ஜெகே ஏதோ சாதிச்சமா நின்றுட்டு இருக்கான். இப்போ ஆக்சுவலாக டாங் காருக்குள்ளே ஏற போகிறான். இந்த லோக்கலை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே வேகமாக வரான். வந்துட்டு அவனோட பைக்கை அப்படியே எட்டி உதைக்கிறான். பைக்கு அப்படியே கீழே விழுந்துருமா. கீழே விழுந்துட்டு அங்கே அந்த ஹேண்ட்பேர் இருக்கும்ல, ஸோ அது அப்படியே உடஞ்சிருது. ஐயோ என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு டப்பா வண்டின்னு சொன்னால் இது நிஜமாவே டப்பா வண்டியாக இருக்கும் போல இருக்கு. ஒரு உதைக்க கீழே வந்துருச்சு. ஐயோ என் பைக்கு. அடே என்ன தைரியம் வந்திருந்தா என் ஒய்ஃபு அதை போய் நீ கீழே தள்ளிருப்ப. ஒய்ஃபா? டேய் ஒன்றை இன்னைக்கு விட மாட்டேன்டா அப்படின்ட்டு கீழே கல் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே அவனோட காரு கண்ணாடியை உடச்சிட்றான். டேய் அந்த டப்பா பைக்கும் இவ்வளோ பெரிய காரு ஒன்றா? ஏய் லோக்கல்னு சொன்னல, லோக்கல் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்ட்டு அந்த கார் விண்டோவிலேருந்து எல்லா கிளாஸையும் அப்படியே உடச்சி விட்டுறான் ஜேகே. அங்கே டேங் தான் கத்திட்டு இருக்கான், அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு. ஜேகே கேட்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே எங்கள் போலீஸ் தான் வராங்க. வந்தோன்னே 2 பேர் மேலேயுமே கேஸ் எழுதுறாங்க. பட் நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே மாட்டிக்கிறான். டேங் வந்து போயிடுறான். ஸோ அங்கே டிரைவர் இருக்காங்க, ஸோ டிரைவர் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே டேங் வந்து விட்டுறாங்க. டேய் வெள்ளை குழுக்கட்ட உன்னை விட மாட்டேன்டா, என் பைக்கு மேலே நீ கை வச்சிட்டல, உனக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே போயிடுறான் ஸ்டேஷனுக்கு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தா நான் என்ன நினச்சி தெரியுமா, அந்த பையன் அழகாக இருந்தானே எப்படியாவது நீ பேசி கரெக்ட் பண்ணிடுவான்னு நினச்சேன். ஆனால் கொண்டு வந்து உட்கார வச்ச பற்றியா ஸ்டேஷனில் அங்கே நிற்கிறேன்ன நீ. டேய் சைமனு வாயை மூடிக்கிட்டு இருந்துரு, தேவையில்லாமல் என்ன காண்டா எடுத்துருந்துன்னு வையேன். சரி நீ காண்டாவேரு, நம்ம என்ன கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தோம்னு வையேன். உங்கள் அம்மா வந்து என்னதான் இக்கு மத்தல அடிக்கும், உன்னையே அடிக்க போகுது. டேய் அமைதியாடுறா அப்படின்ட்டு இங்கே அப்படியே ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே வராங்க. ஸோ இங்கே சைமன் தான், ஐயோ அண்ணே என்னடா எல்லாம் போச்சு, என்னடா ஆச்சு அங்கே பாரு செத்தோம் இன்னைக்கு நம்ம அப்படின்ட்டு சைமன் சொல்ல. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான்.
இப்போ அப்படியே நம்ம ஜேகே பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். அந்த பர்சன் தான் அப்படியே வந்துட்டு சைன் பண்ணிவிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஜேகேயை. ஸோ இப்போ அப்படியே போனால் அங்கே காரில் தான் ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே காரில் நம்ம சைமனும் ஜேகேயும் ஏற இப்போ ஜேகே தான் என் பைக்கு அதெல்லாம் வீட்டுக்கு வரும் வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பர்சன். இப்போது அப்படியே போயிட்டு காலேஜில் தான் அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஜேகே ஒரு 3rd இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்படியே இறங்கிட்டு பார்த்து போங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஏய் சைமன் நீயும் தான் சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம சைமன் சொல்ல அந்த பர்சன் அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. எவ்வளோ மூச்சா பிடிச்சிட்டு வந்தால் தெரியுமா காருக்குள்ளே, ஏன்னா தேவையில்லாமல் வேலாம் பண்ணிகிட்ருக்க, இது மட்டும் அப்பா காதுக்கு போச்சு அவ்வளோதான். சரிடா வாய மூடு, அண்ணன் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயும் சைமனும் கிளாஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ போனால் அண்ணே அது எப்பண்ணே இவ்வளோ நேரம் ஆச்சு, பட் நம்ம கரெக்டாக வந்து பஞ்சுவாலிட்டாக வந்திருக்கோம் கிளாஸுக்கு, அதான் மேட்ரு. சரி ஓகே நீ அப்படியே கேம்பு, நான் அப்படியே என்னோடய கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சைமன் அப்படியே அவனோட கிளாஸுக்கு போயிட நம்ம ஜேகே அப்படியே இங்கே வந்துடுறான். ஆக்சுவலாக சைமன் வந்துட்டு இப்போ தான் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் கிளாஸுக்கு போனால் அங்கே மச்சி ஜங்குக்கு என்னடா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, அதை ஏண்டி கேட்குற, வர்ற வழியில் செம்ம காண்டாயிடுச்சு. மச்சி எவன் உன்னை காலையில் இப்படி காண்டேற்றி அனுப்பியிருக்கிறது, அதாண்டி ஷோ காலைல என்ன நினச்சி தெரியுமா அப்படின்ட்டு அங்கே ஜேகே தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஐயே என்ன மச்சி காலையிலே ஒரு வெள்ளை கொள்ளுக்கிட்ட ஒன்ன காண்டே திருச்சி போல இருக்கு. ஆமாம் ரோனா என்னை காண்டு ஏற்றிட்டாண்டி அவன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே நம்ம ரோனா வந்து ஜேகேயோட ஃப்ரெண்டு, ஓகேவா. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். சரிடா காலையிலே எதுக்கு இந்த மாதிரி கொதிச்சுன்னு இருக்க, கொஞ்சம் அடுங்கு பார்த்துக்கலாம் விடு, எந்த வெள்ளை கொள்ளுக்கட்டையாக இருந்தாலும் நமக்கு இங்கே ஒன்றும் பிடிக்க முடியாது. ரோனா மறுபடியும் மட்டும் அவன் என் கண்ணில் போட்டான்னு வையன். டேய் மச்சி மச்சி நேச்சு அவன் டேய் 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 என்னடா அது அவன் அவன் எவன் அவன் அப்படின்ட்டு ரோனா பார்க்க ஆக்சுவலாக அங்கே நம்ம டாங் தான் அப்படியே ஸ்டைலாக போல் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கு. டேய் மச்சி மச்சி நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதோ அங்கே வர்றான் பற்றியா, செம்ம ஸ்வீட்டு மச்சான், காலையில் தான் நான் பேசினேன், சும்மா பங்கமாக பேசுகிறோம், எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட ஜெல்லாயிருவான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம 3 பேர் தான் ஒன்றா தெரிய போகிறோம்னு நினைக்கிறேன். என்னடி சொன்ன, எதுக்கு மச்சான் உன் வாய்ஸ் எதுக்கு உள்ளே போகுது, மூக்கில் எதுக்கு பம்ப் அடிச்சிட்டு இருக்க இப்போது. ஏய் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்ததே அவனை பற்றி தாண்டி. நேது இந்த தான் அந்த வெள்ளை கொழுக்கட்டையா, ஆமாம் இவன் தான், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மச்சி, பேர் சும்மா பொருத்தமாக தான் வச்சுருக்க வெள்ளை கொழுக்கட்டைன்னு. ஏய் ரோனா அசிங்கமாக அதாவது கேட்டுருவேண்டி. சரி சரி கோவப்படாத, இங்கே தானே வருவான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. ஸோ அங்கே நம்ம டாங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக நடந்து வந்துட்டு இப்போ அப்படியே ஜேகே பார்ப்பானா, அவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே கண்ணாடியை கழட்டிட்டு யூ 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 லோக்கல் நீங்கள் ஏடா பண்ணிகிட்ருக்க, ஏய் வெள்ளை கொழுக்கட்டை நீங்கள் ஏடா பண்ணிகிட்ருக்க, இது ஏன் காலேஜு, வாட் த ஃபக், இது உன்னோட காலேஜா, இந்த காலேஜில் நீ படிக்கிற, ஏன் உனக்கு என்ன காண்டா இருக்கா, காலையில் என் பைக்கு எட்டி உரைச்சது மட்டும் இல்லாமல் என்னை ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சிட்டே நீ, அது வந்து நான் ஏதோ சும்மா எட்டி உரைச்சா அதுக்கு உன்னோட டப்பா பைக் தாண்டா அப்படியே போய் உடஞ்சிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வாங்கும்போது எக்ஸ்பான்சிவ் லக்ஸூரியாக வாங்கினா இதெல்லாம் தேவையா, ஓ திமிரு திமிருடா உனக்கு, குறைக்கிறேன், இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறேன், ஓ பார்க்கலாமே யாரோட திமிர யார் அடக்குறான்னு பார்க்கலாண்டா, பார்க்க தானே போகிற, இதுக்கப்புறம் இந்த வெள்ளை கொழுக்கட்டையை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னு இச்சிப்போ அப்படின்ட்டு அங்கே நம்ம டாங் தான் போயிட்டு உட்காரதுக்கு பிளேஸ் தேடுறான். ஸோ அங்கே ஒரு பர்சன் தான், மிஸ்டர் நீங்கள் வேணாம் எங்கே உட்காருங்களேன் அப்படின்ட்டு சொல்ல, ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு உட்காந்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ரோனா தான், மச்சி எதுக்குடா இவ்வளோ பொங்கிட்டு இருக்க, அமைதியாரு, பொங்காமல் என்னை பிடுங்க சொல்கிறியா, அந்த பைக்கு அது என்னை அந்த பைக்கை பற்றி உனக்கு தெரியும்ல ரோனா, மச்சி எனக்கு தெரியும் உடி பார்த்துக்கலாம், அவனுக்கு பணத்திமிரு ரொம்ப இருக்குது அடக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு எங்கள் ஜேகே தான் சொல்கிறான். ஸோ இப்போது அப்படி சார் தான் உள்ள வந்துட்டு அப்படி நியூ ஸ்டூடெண்ட் யார் ஏஞ்சி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே நம்ம டாங் தான் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு ஹாய் காய்ஸ் மை நேம் இஸ் கிம் டயாங்,
நான் 10 இயர்ஸாக ஃப்ரான்ஸில் இருந்தேன். ஸோ இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். 2 இயர்ஸ் அங்கே பண்ணேன். இப்போது 3rd இயர்க்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஐ ஹோப் நான் நம்புகிறேன். ஓகே அப்படின்ட்டு உட்காந்துக்கிறான். இன்ட்ரோ பண்ணும்போது கூட திமிரை பற்றியா அதுக்கு டேய் அவன் சாதாரணமாக தான்டா இன்ட்ரோ பண்ணான். ஆனால் எனக்கு அது திமுறா தெரியுதுரோனா. சரி மச்சி அமைதியாரு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ சாரும் அப்படியே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு லன்ச் பீரியட் அந்த மாதிரி ஆக நம்ம ஜேகே அப்படியே கேண்டீனில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு டேங் தான் வரான். ஸோ அங்கே ரோனா தான் ஹாய் டேங். ஹாய் என்னோடய பேர் ரோனா. ஹாய் என்னோடய பேர் டேங். தெரியும் கிளாஸ்லேயே உன்னை பார்த்தேன். அங்கேயே பேசலாம்னு நினச்சா பட் பேச முடியல. இங்கே வா இந்த வந்து உட்காருவா அப்படின்ட்டு சொல்ல. சொட்டே அவங்க வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். அங்கே ஜேகே தான் அப்படியே முறைக்க டேய் மூக்கில் பம்ப் அடிச்சது போதும் மூட்டு திங்கிறியா? அவன் எதுக்குடி இப்போ இங்கே கூப்பிட்ற? மூட்டு சாப்பிடு மச்சான் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி கோமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே ரோனா தான் நீ சாப்பிடல? நோ நான் டயட்டில் இருக்கேன். அதானே பார்த்தேன். டயட்டில் இருக்குன்னா நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எதுவுமே திங்க மாட்டியா? டயட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? லோக்கல் ஏய் ஆனால் உனா லோக்கல்னா அப்படியே வெள்ளை கொழுக்கட்டை அவிச்சு விட்ருவேன் பார்த்துக்கோ. பார்க்கலாண்டா யார் அவிக்கிறான்னு பார்க்கலாமா? ஷோ இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள் மிஸ் ரோனா, ஆக்சுவலாக நீங்கள் கூப்பிட்டீங்க தான் இங்கே வந்து உட்காந்த. இந்த மாதிரி கண்ட ஜந்துக்க கிட்டலாம் என்னால் பேச முடியாது. ஸோ நான் கிளம்புறேன். ஏய் யாரை பார்த்து ஜந்துங்கிற? டேய் வாய மூடுறா, அவன் பாட்டி தானே இருந்தான். ஏய் ரோனா இதுக்கப்புறம் அவனை இங்கே கூப்பிட்ட ஒன்று அசிங்கமாக கேட்பேன் நான். சரி வாய மூடு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்படியே இந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜெயதான் வீட்டுக்கு கிளம்புறான். ஸோ அப்படியே அவங்க வெளியே வந்து பார்த்தா பார்க்கிங் லாட்டில் அவனோட பைக் இருக்குது. ஸோ பார்த்த உடனே என் பைக்கு அப்படின்ட்டு விடுவிடுன்னு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அண்ணே டேய் சைமனு நீ எப்போ வந்த? அண்ணே என்ன இது எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க, வண்டியை போய் கட்டி பிடிச்சின்னு இருக்கேனே, எப்படின்னா ஒரு பையனே கட்டி பிடிக்க போகிறேன்? அடே ஒரு பையனை லவ் பண்ண ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு இந்த பைக்கை கட்டி பிடிச்சி இது கூட இருக்கிறது எவ்வளோ மேல் தெரியுமா? சரி ஆளை கரெக்ட் பண்ண துப்பு இல்லை, பேசுகிற பேச்சை பற்றியா இதுக்கு? டேய் தம்பி அண்ணே ஏதோ என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லையே. ஏய் மச்சி நான் கிளம்புறேன். அப்படியே டே சைமன் பாய்டா. அக்கா பாய்க்கா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் அவனோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறான். பர்றா டப்பா வண்டி. ஏய் டேங் உனக்கு அவ்வளோதான், காலையிலே முடிஞ்சிச்சு, மறுபடியும் ஆரம்பிக்காத. மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதா? ஏய் இதுக்கப்புறம் உன்னை எங்கே பார்த்தாலும் டப்பா வண்டி குளோக்கல் தாண்டா கூப்பிடுவேன். அதனால் என்ன பண்ண முடியும்? சரிங்க மிஸ்டர் வெள்ளை கொழுக்கட்டை, உங்களை நான் எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்ப. லோக்கல் அப்படின்ட்டு நான் மாட்டேன். அவங்க அவனோட காரில் ஏறி அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா அங்கே நம்ம ஜேகேவோட அம்மா தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஜேகே தான் மா அப்படின்ட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹேய் ஜேகே என்னது இது ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் வந்து ஹக் பண்ணிகிட்ருக்க? மா எனக்கு டயர்டாக இருக்குது. இப்போ என்ன மூஞ்சி கழுவாமா உன்னை வந்து கட்டிப்பிடிக்கூடாதா? நான் சரி போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஜெக்கையும் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க அம்மாவோட மேலேயே வந்து தொடச்சிட்ருக்கான் ஃபேஸை வச்சு. டி ஜேக்கி என்ன பண்ணிகிட்ருக்க? மா எனக்கு நீ எத்தனை டவல் கொடுத்தாலும் இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரியாதா, போ அங்கிட்டு அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அவங்க அம்மாவோட செஸ்ட்டில் தொடச்சிட்ருக்கான். அவங்க அம்மா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜின் தான். ஸோ அவங்களோட அப்பா நம்ம ஜூன், ஓகேவா? ஸோ இப்படி தொடச்சிட்டு சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூடி கொண்டு போயிட்டு டைனிங் டேபிள் உட்கார வச்சு அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜேகே தான் அழகாக சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேய் ஜேகே உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு எனக்கு தெரியாதா? எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? உங்கள் அப்பா வந்து உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காருடா. ஐயோம்மா இப்போ தானே வந்தேன், எதுக்கு இப்போ கத்திகிட்ருக்க? டேய் கொஞ்சமாவது உன்னோட ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படேன்டா. மா போமாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி அழகாக ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜேகேவோட அம்மாவும். இப்போ அப்படியே அங்கே யோங்கி தான் வரான். ஆக்சுவலாக அண்ணான்னு சொல்லியிருப்பார்ல, அது யோங்கி தான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டு இன்னும் நல்லா ஊட்டி விடு உன் பிள்ளைக்கு, அப்போ தானே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றதுக்கு தெம்பு இருக்கும் அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜிந்தா என்னது போலீஸ் ஸ்டேஷனா? அட பாவி அண்ணா வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டியடா. டேய் ஜங்குக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான் அவன்? ஆமாம் அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போனேன்னா
எதுக்கு போன போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னா போலீஸ்காரனை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு இது கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? என்ன கம்ப்ளைண்ட்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, ரோட்டில் போகும்போது உன் பையனை 4 பொண்ணுங்க 10 சைட் அடிச்சானுங்களா, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, கூட்டிகிட்டு போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டல்ல. அப்படியா? ஆமாம், அதானே நான் சொல்கிற பையனை தானே என் பிள்ளை கட்டுவான், அப்படி தானேப்பா? ஆமாம், இல்லை நீ சொல்கிறவங்களான நான் கல்யாணம் பண்ணுவேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜெய்கே சொல்லுவேன், அதானே என் பிள்ளையாச்சே அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்கே தான் அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே மேலேருந்து நம்ம யோங்கி தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வருவாராம் டைனிங் டேபிளுக்கு. இப்போ நம்ம ஜெய்கே தான் அப்படியே உட்காந்து ஹாயாக சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே யோங்கி தான் அப்படியே மறைக்கிறான். எங்கள் ஜெய்கே அப்படியே மறைக்க யோங்கி தான் எனக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்ட்டு கேட்க, இதுவும் வைக்கிறப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம யோங்கி தான் சார் என்ன ரீசன் சொன்னாங்க? ஆமாம் தண்ணி கேட்ட உடனே குறையிறதோ? ஆமாம் தண்ணி இந்தடா குடிடா அப்படின்ட்டு அங்கே ஜின் கொடுக்க. ஸோ ஜெக்கி வாங்கி குடிச்சிட்றான். ஆமாம் எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓட. அங்கே யோங்கி தான் பார்த்து அப்படியே முறைக்கிறான். அப்படின்ட்டு கூட ஓடி போயிடறான் நம்ம ஜேக்கே. யோங்கி அப்படியே முறைச்சிட்டு, டேய் என்னடா இது? ஒன்றும் இல்லை உன் பிள்ளைக்கு இப்படியே செல்லம் கொடு, அவன் எங்கே போய் நிற்க போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு சொல்ல. ஆமாம் போ, ஒன்ன மாதிரியா என் பிள்ளை இருக்க போகிறான். அவன் இப்போ என்ன சொன்னா தெரியுமா? நான் சொல்கிற பையன் தான் கல்யாணம் பண்ணிக்குவானா? யார் மாதிரிலாம் என் பிள்ளை இல்லை, நான் யாரை சொல்கிறேனோ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான். ஓ பார்த்துக்கிட்டே இரு, உன் பிள்ளை தானே, பண்ணுவான் அப்படின்ட்டு யோங்கி சொல்கிறான். சரி நீ அங்கே போகல, இங்கே வந்திருக்க? அதுவா, அங்கே போகணும், உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஓ அம்மா மேலே பாசமோ? இல்லை வேஷம், போடுமா சாப்பாடை. அங்கே சமைச்சு நல்லா போடுறாங்களா? அதெல்லாம் போடுறாங்க, உன்னை விட நல்லாவே போடுறாங்க. சரிப்பா சரி அப்படின்ட்டு அங்கே ஜிந்தா அப்படியே சர்வ் பண்ணுறான். ஸோ மேலே போனா அடி வெள்ளை கொழுக்கட்டை உனக்கு இருக்குடா, வீட்டுக்கு வந்து நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டானே, எவ்வளோ தைரியம் ஒன்றுந்தா லோக்கல்னு இருப்பா என்ன? உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்கு அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜெக்கே தான் ஒரு மாதிரி காண்டா சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்படி அந்த நைட்டு ஸ்கிப் ஆக தி நெக்ஸ்ட் தாண்டா காட்டுறோம். ஸோ அப்போது அங்கே நம்ம ஜெக்கே அப்படியே கீழே வர, அங்கே ஜூன் தான் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே பகுமானமாக புள்ள கீழே இறங்கி வருது. அம்மா என்னடா சாப்பாடு அதை மட்டும் மறந்துடாத அப்படின்ட்டு அங்கே ஜின்னு எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாப்பாடை கொடுக்க. அங்கே ஜெக்கே தான் அப்படியே அப்படின்ட்டு போகிறான். நெல்லு போட்டு ஸ்டார்டா. அப்பா சொல்லுங்கப்பா, என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் போயிட்டுருக்கேன். படிப்பெலாம் எப்படி போகுது? அதுவா, அது பாட்டுக்கு நல்லா போகுதே. எப்படியோ படித்தா சரி, அதெல்லாம் படிச்சிடுவோப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பேரை காப்பாற்று, காற்றுல பறக்க விட்டுறாத, அவள் தான் சொல்லுவேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ணன் மாதிரி இல்லைப்பா, நான் அப்பெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்ல பையன். டேய் ஜூனி, உனக்கு தெரியுமா நேற்று நம்ம புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? அடே தாய்க்கிழவி, இப்படி போட்டு கொடுத்துட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போனேன்? ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ உடனே கிளம்பணும், இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேறு இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஜேக்கே குடுகுடுன்னு ஓட. இங்கே நம்ம ஜிந்தா, என்னாச்சு என் பிள்ளைக்கு, எதுக்கு இப்படி ஓடுறான்? ஐயோ எதுக்கு அவன் போலீஸ் ஸ்டேஷன் போனா? அது ஜூனி, நீனும் ஆஃபீஸ் போகலை? என்ன ஆஃபீஸ் போகலை? அவன் எதுக்கு போனான்னு கேட்டேன். அது அப்படின்ட்டு அங்கே ஜிந்தா அப்படியே கிட்ட போகிறான். எதுக்குன்னு கேட்டான். அவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனான்? எந்த போலீஸ் ஸ்டேஷன்? சொல்லு, நான் விசாரிக்கணும். அது எதுக்கு? அதை நம்ம புள்ள பார்த்துக்க மாட்டானா? இந்த பட்டன்லாம் நீ ஒழுங்காகவே போட மாட்ட, இங்கே பாரு டை கூட உனக்கு ஒழுங்காக கட்ட தெரியல அப்படின்ட்டு அங்கே ஜிந்தா ஜூனுக்கு அப்படியே சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. அங்கே ஜூன் தான், அது எப்பட்றா வர வர ரொம்ப அழகாயிட்டே போகிறேன், அது நான் ஜூனோட ஒய்ஃப் இல்லை, அப்படி தான் இருப்பேன். ஆமாம்ல, நீ தான் ஜூனோட ஒய்ஃப் ஆச்சு, அப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இதுங்க ரெண்டும் அப்படியே ரொமான்ஸுக்குள்ளே போயிடுதுங்க. ஸோ ஜின்னு அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. இப்படியே நம்ம ஜெக்கையை பார்த்தோன்னா, டேய் சொல்லுனே, மயிரிலையில் உயிர் தப்பித்து விட்டாய், இல்லைன்னு வையன் உன் சோழி முடிஞ்சிருக்கும். ஆமாண்டா, அங்கே உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா?
என்ன பண்ணாங்க? நைனாவுக்கே போயிட்டு சட்டை பட்டனை சரி பண்ணி தையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குடா? உன்னை காப்பாற்றுறதுக்கு தான். இது என்ன காப்பாற்றுன மாதிரி தெரியலையே. என் தாய்க்குள்ள ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என் தகப்பனார்கிட்ட. நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், வா போகலாம். என்னடா அண்ணே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுண்ணே. என்னடா சொல்லணும்? ஆன்லைனில் அனிதான ஒரு பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேனா? சரி, அந்த பொண்ணு இல்லை ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சுண்ணே. அவட கருமமே, அதுக்கு என்னன்னு சொல்லு. இப்போ அது 1 வீக்கா அப்படியே சேட்டிங்கில் போய் நின்றுச்சா. சரி, இப்போ அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானே. எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. அடப்பாவி, ஆமாண்ணே. அங்கே உள்ள அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. எனக்கு ஆளுக்கிட்ட போயிடுச்சுன்னா கனவு. ஆனால் காலம் பூரா நான் மட்டும் நீ சிங்கிளாகவே இருந்து சாவு போ. உனக்குலாம் காலம் பூரா ஒரு பையனை கிடைக்க மாட்டான். எதுவுமே ட்ரை பண்ணிடாத. சரி, அசிங்கப்படுத்தாத, ஏறி போகலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். சரி, இப்போ அங்கே நம்ம சைமனும் வண்டியில் ஏறிக்க 2 பேரும் அப்படியே தான் போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே காலேஜுக்கு தான் போகிறான் நம்ம ஜேகேயும் சைமனும். இப்போ போயிட்டு பார்த்தா அவன் பைக் பார்க் பண்ணுற இடத்துல ஒரு கார் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ ஜேகே தான், யாரா அது நான் பைக் பார்க் பண்ணுற இடத்துல காரை கொண்டு வந்து நிறுத்திருக்குது அப்படின்ட்டு பார்க்க, ஹலோ மிஸ்டர் லோக்கல், அந்த ஒட்டு போட்ட ஓட்ட டப்பா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே பார்க் பண்ணுங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு பார்க் பண்ணால் டிரைவர்ஸே கிடையாது. டேய், நான் சொன்னேன். ஆமாம், அதான் உண்மை. டேய் வெள்ளை கொழுக்கட்டை, இது உன் வேலையா? அப்புறம் என் வேலை தான், இது என்னோட கார் தான், நான் எடுக்க முடியாதுடா. வெள்ளை கொழுக்கட்டை ஒழுங்காக எடுத்துட்டு. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? அதுவா, அன்னைக்கு கார் டயர் தான் பஞ்சர் ஆகுனேன். இன்னைக்கு என்ன பண்ணுவேன்? காரை கொளுத்து விட்டு போயிடுவேன். ஓ, கொளுத்து விடுவியா? கொளுத்துடா பார்க்கலாம், முடிஞ்சா கொளுத்துடா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல ஜேகே தான் அப்படியே இறங்குறான். இப்போ நம்ம டேங் தான் அப்படியே அவன் மொபைலில் வீடியோ ஆன் பண்ண. என்ன பண்ணுற? நீ பண்ணுறத சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டேன்னா வியூஸ் சும்மா பிச்சுக்கும், அதுக்கு தான். ஐயோ, என் அப்பங்காரன் பார்த்தான், அவ்வளோதான். எங்கே பாரு, ஒழுங்கா வீடியோ க்ளோஸ் பண்ணு. எதுக்கு மிஸ்டர் லோக்கல், பயமாக இருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, மூட்டு க்ளோஸ் பண்ணு. முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அங்கே சைமன் தான், அச்சே நீ பாடுங்க, ஏதோ ரோட்டில் பார்த்தமா சண்டை வந்துச்சா மூடிட்டு முடிச்சுக்குவான்னு இல்லாமல் இன்னும் வயிற்றுக்கு இப்போ 2 பேரும் இப்படி சண்டை பண்ணுறீங்க. யோ அண்ணா, உனக்குலாம் மனசாட்சி இல்லை? காலம் உனக்கு கடைசி ஒரு பையனை கரெக்ட் பண்ணி ஏதாவது காதல் பண்ணுவோம்னு இல்லாமல் சும்மா வந்து ஒரு பையன்கிட்ட சண்டை போடுறது. அப்புறம் டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? அண்ணே, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுனே, வானே போகலாம். சைமனே, அச்சி பார்ப்பலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம சைமன் தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். தம்பி சொல்லுனே. இல்லை, அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் அண்ணனை வாடா போடா ஏதாவது சொன்னியா? அண்ணே, எதுவும் ஃப்ளோவில் வந்திருக்குண்ணே. ஓ, ஃப்ளோவில் வந்தது ஓகே, அது எதுக்குடா அவன் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினேன்? ஐயோ அண்ணா, நானா உன்னையா? அண்ணே, நீ என் தெய்வம் மாறின, என் தெய்வம் மாறி உன் காலையில் கிடைக்கிற நான் எப்படி ஒன்றும் அசிங்கப்படுத்துவேன்? அப்படியா? ஆமாண்ணே, அப்படிதான். அது உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சும்மா அப்படியே. ஓ, சும்மா தானே, சும்மா தானே, வா போகலாம் அப்படின்ட்டு சைமன் தான் கூட்டிகிட்டு போகிறான். சரி, இப்போ அப்படியே கிளாஸ்லையும் 2 பேரும் பாடத்தை கவனிக்கல, முறைச்சிட்டே இருக்காங்க 2 பேரையும் பார்த்து. ஸோ இப்படியே தான்டா அவங்களோட டேஸ்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபைட்டாகவே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இவன் அவனை பார்த்தா டப்பா வண்டின்னு கூப்பிடுறது, லோக்கல் நீ கூப்பிடுறது. அங்கே நம்ம ஜேகே அப்படியே டேங்க பார்த்தா டே வெள்ளை கொழுக்கட்டை உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஸ்கிப் ஆகிடுது. இப்போ அப்படியே 1 டே காட்டணுன்னா அப்படியே நம்ம டேங் வீட்டில் தான். என் வாழ்க்கை எப்படி போகும்னு நினைக்கவே இல்லை, என் வாழ்க்கையே போச்சு. டேய் அண்ணா, எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்டுருக்க? முதல்ல க்ரைங்கை ஸ்டாப் பண்ணு. இதோட இந்த டிஷ்யூ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாக்ஸ் வீட்லேயும் இல்லை, ஸ்டாப் பண்ண. டேங், உனக்கு தெரியுமா, நான் லவ் மேரேஜ் தான்டா பண்ணேன். ஆனால் இப்போ அவன் என்ன ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லைடா. சரி, அதான் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியே, அப்புறம் என்ன? பரவாயில்ல, அம்மா அப்பா தான் பார்க்க வரல, நீயாச்சும் வந்திய இந்த அண்ணன் மேலே பார்க்குறப்பட்டு. ஆமாம் வந்தாங்க. இப்போ எதுக்கு இப்படி மூக்கு சிந்திட்டுருக்க? அதுவா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்டா. ஆனால் இப்போ அவன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான்டா. சரி, ஹனிமூன் போனீங்களா? எங்கே?
கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவன் ஆஃபீஸுன்னு சுற்றிட்டு இருக்கான். இதில் நாங்கள் எங்கே ஹனிமூன் போகிறது? ஐயோ இரு வரேன் அப்படின்ட்டு டியாங் தான் அப்படியே மொபைல் எடுக்கிறான். என்னடா பண்ண போகிற? இரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கனடாவுக்கு இல்லை பாரிஸுக்கு இல்லை சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு ஹனிமூன் டிக்கெட் போடுறேன். சுவிட்சர்லாண்டுக்கா? ஆமாம், போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு வாங்க. டே தம்பி அவரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமுனா தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிமுனா வந்து டேயாங்கோட அண்ணா. ஸோ ஜிமுனா வந்துட்டு வீட்டிலேருந்து ஓடி வந்து யோங்கியை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ யோங்கியும் ஜிமுனும் செப்பரேட்டாக ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த வீட்டில் தான் நம்ம டேயாங் இருப்பான். ஓகேவா? ஸோ இப்போது அப்படியே நம்ம டேயாங் தான் புக் பண்ணிவிட்டு, எங்கே பாரு நான் சொல்கிற மாதிரியே பண்ணு. என்னடா பண்ணணும்? அது வந்து அப்படியா நடக்குமா? நடக்கும்டா அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே நைட் டைம் ஆகிற அப்படியே தலைவன் தூங்க போகிறான். ஸோ அப்படியே அந்த பெட்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் பண்ணி வைக்க. ஸோ இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே வரான். ஜெமன் சொல்லி யோங்கி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே கோட்டை கழட்டி வச்சுட்டு போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுக்கிறான். ஸோ இப்போது நம்ம ஜெமன் தான் ஒரு மாதிரி ஜெமன் கிட்டேருந்து சவுண்ட் வருது. ஸோ யோங்கி தான் ஜெமன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை யோங்கி. டேய் என்னடா ஆச்சு? இல்லை எனக்கு புரியுது, நீ எவ்வளோ ஒர்க் பண்ணுற, அது எனக்காக தான் பண்ணுற, என்னை நல்லா பார்த்துக்கணுன்னு பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ எனக்கான பர்சனல் டைமாக கொடுக்குறதே இல்லை யோங்கி. எனக்கு நீ கொடுக்குற பணம்லாம் ஓகேடா, எனக்கு ஓகே, நீ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிற, எனக்கு நினச்சதெல்லாம் நான் கிடைக்கிது. ஆனால் லவ் இங்கே இல்லை யோங்கி. நான் மிஸ் பண்ணுறேன்டா உன்னை. எனக்கு தெரியல யோங்கி, அந்த லவ் மொத்தமாக போயிடுமா நமக்குள்ளே இருந்தது? எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குடா. ஜெமன் என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு தான் தெரியும்ல. எனக்கு தெரியும்டா, ஆனால் யோங்கி எனக்கு உன் பணம் வேணாண்டா, நீ தான் வேணும், புரிஞ்சுக்கோயேன். சரி அழாத அப்படின்ட்டு யோங்கி தான் அப்படியே செஸ்ஸில் சாய்ச்சிக்கிறான் ஜெமனை. சரி ஜெமன் தான், யோங்கி உன்னை நான் ஜாப் போகாதுன்னு சொல்லலை, பட் எனக்கான பர்சனல் டைமை கொஞ்சம் கொடுன்னு சொல்கிறேன் ப்ளீஸ். சரி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? போகலாம். இல்லை போகலான்னு சொன்னேன். இரு எங்கே போகலான்னு பார்க்குறேன். இங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க் நிறைய இருக்குது, போகலாமா? அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? நான் என்ன குழந்தையா? அப்புறம் நீ குழந்தை இல்லையா? இல்லை. சரி விட, வேற பாரிஸ் போகலாமா? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பிளானா? நம்ம 2 பேரும் சுவிட்சர்லாண்ட் போயிட்டு வரலாமா? சுவிட்சர்லாண்டா? அவ்வளோ தூரம்லாம் வேணாம் யோங்கி ப்ளீஸ். இந்த ஜெமன் கோழி குஞ்சுக்காக இது கூட பண்ண மாட்டியானே, நான் பாவம் இல்லையா? சரி சுவிட்சர்லாண்ட் தானே, டிக்கெட் போடுறேன். அதெல்லாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடப்பாவே, யார் உன் தம்பி ஐடியாவா? அது வந்து சரி, எப்போ டிக்கெட்டு? நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு. ஏடா சொல்லிகிட்ருக்க? நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு யோங்கி வரமாட்டியா? சரி அப்படின்ட்டு யோங்கி அப்படியே கால் பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கெல்லாம் லீவு சொல்கிறோம். ஸோ எங்கள் ஜிம்மனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி அப்படியே இந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம்மன், டே தம்பி ரொம்ப தேங்க்ஸ்டா, சரிண்ணா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்புறம் என்ஜாய் பண்ணு. அண்ணா என்னடா 1 வீக் அந்த மாதிரி திரும்பி வந்துடாத, முடிஞ்சா 2 months 3 months டைம் எடுத்துக்கோ. ஆமாம், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது ஜிமுனா அப்படி தான் வரணும் அவர். போடா, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஐயே சிப்ப அப்படின்ட்டு நம்ம அவங்க சொல்ல. ஸோ இப்போது அப்படியே நம்ம யோன்மன் 2 பேரும் ஹனிமூனுக்கு தான் கிளம்புறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ளைட்டில் தான் யோன்மன் 2 பேரும் உட்காந்துருக்க. ஸோ ஜிமுனாவும் அப்படியே அங்கே நம்ம யோங்கியோட ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கான். ஸோ இப்போது யோங்கி என்னாச்சு? இல்லை என் தம்பியை தனியாக விட்டு வந்துட்டேனே, இப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் உன் தம்பியை தனியாக விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏறி என்னை ஹக் பண்ணிட்டு பேசுகிற பற்றியா?
அங்கே நிற்கிற ஜிம்னானே, ஐயோ அவன் வேற வயசு பையன், அவனை வீட்டை தனியாக விட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு. அப்படியா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு. சரி வலியாது, தூங்கு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம டாங் கிளம்பி காலேஜ் போயிருப்பான். ஸோ முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பான். வந்துட்டு ஜிம்னா ஒரு காஃபி. ஜிம்னா காஃபி? ஐயோ ஜிம்மன் இங்கே இல்லையே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ தான் தலைவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சமைச்சு கொடுக்க யாருமே இல்லைன்னு. ஸோ நம்ம டேங்கை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் அவருக்கு ஏபிசிடி கூட தெரியாது. ஸோ இப்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே கால் பண்ணுறான். டே அண்ணா, சொல்கிறா தம்பி, என்னை ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறேன், உனக்குலாம் அறிவு இருக்கா? இல்லை தம்பி அனுப்பி வச்சேன்னு ஹனிமூன் போனியே, தம்பி சாப்பிட என்ன பண்ணுவான்னு யோசிச்சியா? ஆமாம் இல்லை அண்ணா தம்பி, அண்ணா தம்பி, டெச்சி வாய முடு. என்ன அண்ணா தம்பி, எனக்கு இப்போ பசிக்குதே. ஐயோ நீ எப்படியே கிச்சன் போ, நான் உனக்கு அப்படியே கைட் பண்ணுறேன். டேய் கிச்சன் பக்கமே நான் போனது இல்லையே. டே போடா அப்படின்ட்டு சொல்ல. அங்கே யோங்கி தான், ஏய் ஜெமன் வரையா இல்லையா? இதோ வர யோங்கி, இங்கே சீக்கிரமா வா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். டேடி அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே பால் எடுத்து அடுப்பில் காய வச்சு அதில் கொஞ்சம் டீ தூள் சக்கரை எல்லாம் போட்டு அப்படியே அடிக்கடி குடிச்சிடு, அதான் டீ அப்படின்ட்டு நம்ம ஜெமன் டக்குன்னு கட் பண்ணா. அடே அண்ணா துரோகி, பாவன்னு ஹனிமூனுக்கு பிளான்லாம் போட்டு அனுப்பி வச்சா, இப்படி என்ன பட்னி போட்டு போயிட்டானே அவன். நான் என்ன பண்ணுவேன்? ஆர்டர் பண்ணால் கூட ஃபுட்டு எனக்கு சேராது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தலைவன் அப்படியே கிச்சனுக்குள்ளே வரான். பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியல அவனுக்கு. ஸோ ஒரு மாதிரி இதில் நான் எதை எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே உலா வர்றான். வந்துட்டு அப்படியே இதுக்கப்புறம் எங்கே இருந்தோம் அவ்வளோதான், தலை சுத்தவே ஆரம்பிச்சிடும் போல இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறான். ஸோ டைம் ஆல்ரெடி ஒரு 7 அந்த மாதிரி ஆயிடுது. பசிக்குது, இப்போ என்ன பண்ணுறது? வேணா ஆர்டர் போடலாமா? இல்லை வேண்டாம், ஆர்டர் போட்டால் அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆயிடும், அப்புறம் யார் ஹாஸ்பிட்டல் போகிறது? வேணாம் டேங், தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துரு அப்படின்ட்டு. இப்போது நம்ம டேங் தான் அப்படியே தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே மேலே போகிறான். போயிட்டு அப்படியே படுத்துறான். படுத்துங்களான்னு பார்க்குறான், பட் அவனுக்கு தூக்கமே வரல, பிள்ளைக்கு பசிக்குது. ஸோ இப்போது ஆல்ரெடி டைம் ஒரு 9 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாதி தூக்க நிலைக்கு போயிட்டான் நம்ம டேங். ஸோ இப்போது அவனோட மூக்குக்கு தான் ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வருது. நல்ல சாப்பாடு எங்கே சமைக்கிறாங்க? பக்கத்து வீட்லையா? ஆனால் எனக்கு பசிக்குதே அப்படின்ட்டு ஹெஞ்சு உட்காந்துக்கிறான். எதுக்கு இப்போ நீ சப்தம் போட்டுகிட்டே இருக்க? பசிக்காத ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனோட வயிற்றை தடவிட்டு பேசிகிட்டு இருக்கான். இல்லையே, இது பக்கத்து வீட்டில் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கினே வரான். கீழே நம்ம வீட்லையா வருது அப்படின்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வரான். ஸோ அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டே பார்த்தா கிச்சனில் தான் அந்த வாசனை வருது. கிச்சனில் ஒரு சாப்பாடு வாசனை. ஒருவேளை அண்ணன் எனக்காக வந்துட்டானா என்ன அப்படின்ட்டு அப்படியே கால் பண்ணுறான் ஜிமினாவுக்கு. ஸோ கால் பண்ணா, டி என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? கரெக்டாக இந்த நேரத்துக்கு அதுக்கடா கூப்பிட்ற? அண்ணா நீ போய் தானே சொல்கிற? என்னடா போய் சொல்கிறேன்? நீ இங்கே தானே இருக்க? எங்கடா? இங்கே தானே இருக்க? அடே நான் இங்கே ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கேன், என் பக்கத்தில் யோங்கி இருக்கான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னது ஹோட்டல் ரூமில் இருக்கியா? அப்போது இந்த வீட்டில் சமைக்கிறது யாரு? வீட்டில் சமைக்கிறாங்களா? ஆமாம், ஒருவேளை திருடனா இருக்குமா? என்னது திருடனா? ஐயோ தம்பி, அண்ணா திருடனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு ஒரு வாய் சாப்பாடு மட்டும் வாங்கிக்கவா? டேய் என்னடா திருடங்கிற, சாப்பாடு வாங்கிக்குவான்னு கேட்குறேன். அடிச்சு ஃபோனை வை, தம்பியை பற்றி அக்கறை இல்லாத உனக்கெல்லாம் என்ன பேச்சு அப்படின்ட்டு அங்கிட்ட அவன் காலை கட் பண்ண. எங்கள் ஜிமன் தான், ஐயோ யோங்கி வா உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னடா ஆச்சு? யோங்கி யோங்கி என் தம்பி எங்கள் தனியாக வீட்டில் இருக்கான், வீட்டில் யாரோ திருட வந்துட்டான்னு சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி அது உனக்கு தெரிஞ்ச திருடன் தான். என்னது எனக்கு தெரிஞ்ச திருடனா? யோ என் புள்ள இங்கே தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? டேய் அவன் ஜேகேயா இருக்கும். என்னது ஜேகேயா? ஆமாம், நான் தான் டேங் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன். யோங்கி இருந்தாலும் என் மேலே உனக்கு ரொம்ப தான் பாசம்.
இதெல்லாம் தூங்க பேசாம. தூங்கணுமா? ஏதோ பண்ணிட்டு இருந்தியே. மூடு போச்சு, மூட்டுப்பாடு. டேட்டையாங்கே அப்படின்ட்டு ஜிம்முன்னு அங்கே இருக்கான். ஸோ இந்த பக்கம் அது நம்ம ஜங்குக் தான். அவன் தான் அப்படி ப்ரெட் ஆம்லெட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக அவன் நைட்டில் வந்ததுனால ஒரு மாதிரி குளிர் இருக்கும்ல, ஸோ ஹுட்டி போட்டிருக்கான். ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு அந்த கேப்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஹுட்டியோட அந்த கேப்பு. ஸோ அது போட்டு தான் சமைச்சிட்ருக்கான். ஸோ இப்போது டேங் தான், இவன் திறனா இருந்தா இவன்கிட்ட கேட்கலாமா, இல்லை அடிச்சிடலாமா, இல்லை பிடிச்சிடலாமா? டேங், என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு திருடன். ஸோ நீ போயிட்டு அவனை ஃபஸ்ட்டு ஓ வழிக்கு கொண்டுட்டு வா, அவன் சமைச்சதை அப்புறம் நம்ம திருடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது டேங் என்ன பண்ணுறானா, அப்படியே போயிட்டு அங்கே நின்று சமைச்சிட்ருப்பாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேங் வந்து கட்டையால் அடிப்பான்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. இப்போ பின்னாலேருந்து அப்படியே போயிட்டு கட்டி பிடிச்சிட்றான். கட்டி பிடிச்சிட்டு திருடன் 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 திருடன், ஏதாச்சும் வாங்கலை, திருடன் வந்துட்டான் என் வீட்டுக்கு அப்படின்ட்டு கத்துறான். ஸோ இப்போது அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே திரும்பி அப்படியே அவனோட வாயில் கையை வச்சுட்டு அப்படியே பின்னாடி கொண்டுட்டு போயிட்டு அப்படியே வாலோட பின் பண்ணிடுறான். ஸோ ஆக்சுவலாக அங்கே லைட்லாம் ஆஃபில் இருந்திருக்கும். ஸோ லைட்டாக ஒரு டிம்மான ஒரு லைட்டு மட்டும் அந்த கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அது மட்டும் லைட்டாக தெரியுது. ஸோ ஃபேஸ் தெரியல. அறிவில்ல, ஏன் கத்துற? என்னது கேட்கல? கையை வச்சு அடிச்சுக்கிட்டா எப்படி நான் கேட்கும்? சரியான லூசு திருடனா இருப்ப போல இருக்கு. யாரை பார்த்து லூசுன்னா? உன்னை பார்த்து தான். யாரை கேட்டுறான் என் வீட்டுக்கு திருட வந்த? யாரு? நான் திருடனா? அப்புறம் நீ இல்லாமல் வேற யாரு என் வீட்டுக்குள்ள? அதுவும் திருட்டுதனமா கிச்சன் வந்து எவ்வளோ தைரியம் தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்ப. இங்கே பாரு, ஓ வீடா இது? என் வீடு. ஓ வீடா? ஓ, இப்போ திருடனுங்களாம் புதுசா வீடையே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் ஒன்றும் திருடன் கிடையாது. ஆனால் எனக்கு எதுக்கு உன்னோட வாய்ஸு பழக்கப்பட்ட வாய்ஸு மாதிரியே இருக்கு. உனக்குமா? எனக்கும் அப்படி தான் இருக்கு. அப்படியா? சரி, நீ என்ன சமைச்ச? அதுவா, பிரெட் ஆம்லெட்டு. எனக்கு பசிக்குது, கொஞ்சம் தரியா? இப்போ தான் திருடன் வீட்டுக்கு வந்தா இப்படி தான் கேட்பியா? பரவாயில்ல, திருடனாக இருந்தாலும் எனக்கு பசிக்குதே. ஐயோ பாவம். சரி வா, தரேன். என்ன பண்ண? அதான் சொன்னேன்ல, பிரெட் ஆம்லெட்டு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், வா அப்படின்ட்டு அப்படி அங்கே ஜேகே தான் கூட்டிகிட்டு போகிறான் டேவாங்க. சரி, கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அப்படியே அந்த பிரெட் ஆம்லெட்டை எடுத்து பிளேட் பண்ணிவிட்டு, ஆமாம் எதுக்கு இப்போது கரண்ட் இல்லை? நாலு எலக்ட்ரிஷியன் இல்லை, போயிட்டு வேணா பார்க்கவா? இல்லை, நீ திருடனாச்சே. டேய், சொல்லிட்டுருக்கேன்ல, நான் ஒன்றும் திருடன் கிடையாது. சரி, எனக்கு ஒரு பைட் தரியா ப்ளீஸ்? சரி அப்படின்ட்டு இப்போது ஜேகே அதை அப்படியே எடுத்து ஒரு பைட் அப்படியே குடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக கரண்ட் வருது. ஸோ இப்போது ஜேகே டேங்க பார்க்குறான், டேங் ஜேகே பார்க்குறான். என்னது, நீயா? வெள்ளை கொழுக்கட்டை நீயா? அட பாவி, என் வீட்டுக்கு நீயா வந்த? நீயா? ஓ, ஜெமனோட தம்பி நீயா? இவங்களோட தம்பி நீயா? டேய் வெள்ளை கொழுக்கட்டை, மாட்டினியா வசமா? ஐயோ, நமக்குள்ள நிறைய சண்டை இருந்திருக்கலாம், ஆனால் வந்துட்டு சமாதானமாக போயிடலாமே. ஓ ஓ ஓ, பிரெட் ஆம்லெட்காக சமாதானமா? வெள்ளை கொழுக்கட்டை லோக்கல் இல்லைண்ணா. என் கையெல்லாம் சமைச்சு போட்டு நீ சாப்பிடக்கூடாது, நானே சாப்பிட்டுக்கிறேன். டே லோக்கல் ப்ளீஸ். அதெல்லாம் குடிக்க முடியாது பே அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே எந்திச்சு போயிடறான் சோஃபாவுக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. கரண்ட் வந்து தொலைஞ்ச ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தேன்னா என் வயிறு ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாம் போச்சா? ஐயோ, வாசனை வேணா நல்லா இருக்கே. இவன் கிட்ட போயிட்டு மானத்தை விட்டுட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டானே அப்படின்ட்டு எங்கிட்ட தான் அப்படியே போகிறான். ஸோ சோஃபாவை பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே அவர் பண்ண பிரெட் ஆம்லேட்டை ரசித்து சாப்பிட்டுருக்காரு. பிரெட் ஆம்லேட்டில் இருக்க டேஸ்ட்டே தனி, என்ன டேஸ்ட்டாக இருக்குது எபோ அப்படின்ட்டு போடல. அப்படியே ரசித்து சாப்பிட எங்கிட்ட அப்படி ஜல்லு ஊற்றுது வாயிலிருந்து.
நல்லா இருக்குமோ? அமைதியாரு, உன் வயிற்றுக்கு போடலாம் ஒன்றும் கிடையாது, அமைதியாரு அப்படின்ட்டு அங்கிட்ட அவங்க வயிற்றுலேயே அடிச்சிக்கிறான். ஸோ இப்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே சைடஸெல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏய் வெள்ளைக்கொல்லுக்கிட்ட நான் அப்படியே பார்க்குறியா? அந்த பக்கம் திரும்பி எனக்கு வயிறு வலிக்க போகுது. வலிச்சா வலிக்கட்டும், அதுக்கு தான் பார்க்குறாங்க. நத்தம்ரா பேசினேன் சார்லாம் பெரிய லக்ஸுரி எக்ஸ்பான்சிவ் ஆச்சு. ஏன் ஃபுட்டு கூட வாங்கி சாப்பிட முடியாதா என்ன? அது எங்களுக்கு தெரியும், நான் அவனும் கேட்கல அப்படின்ட்டு அவனும் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறான். சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ரிமோட்டை மாற்ற ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே பாக்ஸிங் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே கிரிக்கெட்டுக்கு மாற்றிடுறான். ஸோ இப்போ ஜேகே தான், ஏய் வெள்ளைகள் கொட்டை ஒழுங்கு மரியாதையா ரிமோட்டை கொடுத்துரு. நான் ஏன்டா கொடுக்கணும்? இது ஏன் வீடு. ஏய் ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு மிஸ்டர் லோக்கல், இது உங்களோட வீடு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? ஏய் பாக்ஸிங் வைடா, நான் பார்க்கணும், எனக்கு கிரிக்கெட் தான் பார்க்கணும். ஏய் டேய் மாற்ற முடியாது போடா அப்படின்ட்டு எங்கள் ஜாங் ரிமோட்டை கொடுக்க மாட்டான். ஸோ அந்த பக்கம் ஜேகே தான், ஒழுங்காக கொடுத்துரு, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் பிடுங்க வரான். ஸோ அப்படியே கையை அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஆக்சுவலாக 2 பேர் சோஃபாவில் தான் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது அப்படியே டேங் வந்து இந்த பக்கமாக அப்படியே ரிமோட் எடுத்துக்கிட்டு ஸோ ஜேக்கையும் அப்படியே சாயிரன்னு சொல்லிட்டு அப்படியே டேங் மேலே விழுந்துடுறான். ஸோ இப்போ அப்படியே அந்த சோஃபாவில் தான் டேங் கீழே இருக்கான், டேங் மேலே அந்த ரிமோட்டை பிடிச்ச மாதிரி நம்ம ஜேக்கே படுத்திருக்கான். ஸோ இப்போது அவனோட ஐஸு அப்படியே டேங்கை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்குது. ஸோ டேங்கும் அப்படியே ஒரு மாதிரி பில்டிங் பண்ணாமல் ஜேக்கே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போது அப்படியே 2 பேரோட ஹேண்டும் அந்த ரிமோட்டில் தானே இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அந்த பவர் பட்டன் அப்படியே கிளிக் ஆகி அந்த டிவி அப்படியே ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேக்கே தான் டக்குன்னு அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ டேங் அப்படியே ஏஞ்சிட்டு, இந்தா நீயே பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்ட்டு டேங் அப்படியே வேகமாக போயிடுறான். ஸோ ஜேக்கையும் அப்படியே உட்காந்துக்கிறான். ஏய் ஜங்குக்கே என்ன சொன்னது? அந்த வெள்ளை கொள்கடையை பார்த்து மயங்குறியா என்ன? ஓ நோ, அப்படிலாம் மயங்கக்கூடாது சரியா? அவன் உன்னோட எனிமி அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். ஸோ எப்படியும் மேலே பார்த்தோன்னா, ஹிச்சி டேம் என்னாச்சு உனக்கு? அந்த லோக்கலை போய் அப்படி பார்த்துட்ருக்க? சரியான லோக்கல், ஒருத்தன் பசியில் இருக்கானே, சாப்பாடு கொடுப்போம் கூட கிடையாது, அந்த அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாதவனை நீ லவ் பண்ண போறியா? கரும்பு சிச்சி அமைதியார். நான் அமைதியாக இருந்தாலும் என் வயிறு அமைதியாக இருக்க மாட்டேங்குதே. பேசாமல் போய் படுத்து தூங்கிடு அப்படின்ட்டு டாங் தான் அப்படியே போயிட்டு படுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேக்கையும் அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறான். ஸோ அப்படியே மிட் நைட்டு அந்த மாதிரி ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஆயிடுது. இப்போது இன்னும் ஒரு மாதிரி பசிக்குது அவனுக்கு டாங்க்கு. ஸோ இப்போ அப்படியே டாங் தான் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு, முடியவே முடியாது, இன்றைக்கி ஃபுட்டு ஆர்டர் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே மொபைல் எடுக்கிறான். பார்த்தா மொபைலில் பிள்ளைக்கு சார்ஜே இல்லை. என்னது சார்ஜ் இல்லையா அப்படின்ட்டு கரண்ட்டை பார்த்தா கரண்ட்டும் இல்லை. என்னடா இது கடவுளே, எனக்கு ஏன்டா இவ்வளோ சோதனையை கொடுக்குற? வேறு வழி இல்லை, ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணி சாப்பிட்றான். இந்த ஜிம்மின்னு எருமை மாடு அவசரத்துக்கு ஒரு பிரெட்டு கூட வாங்கி வைக்காமல் போயிட்டானே. அவன் ஹனிமூன் வந்து வரட்டும், அவனை நசுக்கி அப்படின்ட்டு இப்போ அப்படியே டேங் தான் கீழே இறங்கி போகிறான் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா ஆக்சுவலாக பிள்ளைக்கு கேஸை எங்கே ஆன் பண்ணணும், எப்படி பற்ற வைக்கணும் அது கூட தெரியல. ஸோ அப்படியே நின்றுட்டே இருக்கான். என்ன பண்ணலாம், மில்க் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்கே ஒரு மில்க் பாக்கெட் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாட்டில் ஊற்றிட்டு அப்படியே அந்த கேஸில் வைக்கிறான். இது எப்படி ஆன் பண்ணுறது? மொபைலும் இல்லை, கேட்லாக்கு பார்க்கலான்னா இப்போ எப்படிடா நான் இதை ஆன் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தாங்க ஒரு லைட்டர் இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு அங்கே அந்த இதே ஆன் பண்ணாமல் புள்ள லைட்டரை மட்டும் பற்ற வச்சிட்ருக்கு. ஸோ அது ஆன் ஆகவே இல்லை. ஐயோ முருகா, ஆன் ஆக மாட்டேங்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னும் அகின் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ இந்த பக்கம் ஆக்சுவலாக நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி வந்திருப்பான். பார்த்தா புள்ள இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்கு. அடே வெள்ளை கொழுக்கட்டை, அடுப்பே உனக்கு பற்ற வைக்க தெரியாதா? இந்த வர்றேன்டி ரெடி அப்படின்ட்டு ஜேகே தான் அப்படியே வரான். ஹை வெள்ளை கொழுக்கட்டை, குட் மார்னிங். உங்ககிட்ட இப்போ யார் கேட்டா குட் மார்னிங்க? உன் குட் மார்னிங்கை தூக்கி நீயே வச்சுக்கோ. ஓ அப்படி, சரி ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா எப்படி தெரியுது, சமைச்சிட்ருக்கேன்.
அடுப்பே பற்ற வைக்க தெரில, ஆனால் சமைச்சிட்ருக்க. ஆமாம், என்ன இப்போ உனக்கு ஒழுங்கு மாதிரி தான் ஓடி போயிரு, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க கிடையாது. ஓ சரி, ஓகே ஓகே. இந்த கிச்சன் வந்து 2 பேருக்குமே பொது தான். ஸோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாம். நீ பாட்டுக்கு குக் பண்ணு, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே வேணும்னு டீஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இவன் முன்னாடி இப்போ கண்டிப்பாக ஒரு டீ இல்லை காஃபியாச்சும் போட்டு காமிக்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கிறான், இதை திருவினா தான் அங்கே எரியும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அதை திருப்பி ஓட்டுறான். அப்படியே அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. வெற்றிகரமாக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் ஏய் அப்படின்ட்டு கை தட்டிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்கான். ஸோ இது ஜெயிக்க எப்படி பார்க்குறான், ஐயே லூஸாக இருப்பான் போல இருக்கு, இதுக்கு போய் கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படின்ட்டு ப்ரௌடாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு பிள்ளை இப்போ அப்படியே அந்த பால் ஊற்றிருக்கும்ல பாட்டு, ஸோ அதை அப்படியே தூக்கி வச்சிடறான். ஸோ அப்படியே பால் அப்படியே காஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படியே சர்க்கரை போடணும், சர்க்கரை காஃபி பவுடர் கரெக்ட் அப்படின்ட்டு சர்க்கரை ஏற்றிடுறான். அப்படியே எடுத்து ஆக்சுவலாக சர்க்கரை எடுத்துடுறான். எடுத்து அப்படியே வச்சுட்டு காஃபி பவுடர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு மேலே இருக்க அந்த கபோர்டில் காஃபி பவுடர் தேடிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறானா, ஆக்சுவலாக அவனுக்கு பக்கத்தில் சால்ட் டப்பா இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த சர்க்கரையை எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல சால்ட் டப்பா வச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான், ஏதாவது பண்ணியா? இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு அப்படியே எடுத்துடுறான். இதுவாக தான் இருக்கும் காஃபி பவுடர். பரவாயில்ல, என் அண்ணன் எதையாவது அறிவுத்தனமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கானே அப்படின்ட்டு அவன் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே அதில் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் அப்படியே காஃபி பவுடர் போட்டுட்டு அந்த பால் எடுத்து அப்படியே ஊற்றுறான். மனம் அன்புடன் ப்ரோ அப்படின்ட்டு அப்படியே அதை எடுத்துட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு போகிறான். இங்கே ஜெயிக்க தான் சிரிப்பு தாங்க முடியல. போய் குட்டிடி மவனே, போய் குட்டி போ அப்படின்ட்டு அப்படியே அந்த கிச்சன் டோர்கிட்டே நின்றுட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். ஸோ அந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே அங்கே ஒரு சேர் இருக்குது, ஒரு கவுச் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கவுச்சில் போய்ட்டு உட்காந்துட்டு அப்படியே வாசனை எவ்வளோ நல்லா இருக்குது, காஃபி போடுறது இவ்வளோ ஈஸியா அப்படின்ட்டு ஒரு சிப் பண்ணா. ஸோ அவ்வளோதான் அவனுக்கு அப்படியே துப்பிடுறான். என்ன கரும்பு பிடிச்ச டேஸ்ட், இது கசக்குது துவக்குது, ஐயோ செய் என்ன இவ்வளோ கன்றாவியாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணேன். எங்கள் ஜெகேக்கு தான் அடே வெள்ளை கொல்கிட்ட மாட்டினியா லக்கலு, இப்போ பணத்தை வச்சு வாங்குடா ஒரு காஃபியோ சாப்பாடோ வாங்கு 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 அப்படின்ட்டு சிரிக்க. ஸோ இதை வந்து டேங் அப்படியே அங்கே நோட் பண்ணிடுறான். ஷோ பிளட் இஸ் கவுண்டர், அப்போது நீ பார்த்த வேலையாது அப்படின்ட்டு வேகமாக ஏஞ்சி வர. இங்கே நம்ம ஜெகே தான் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னமோ தேடிட்டு இருக்கான். இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன தேடிட்டுருக்க? நான் தர்றேன், அது நேற்றுக்கு நேரம் சர்க்கரை இதுக்குள்ளே வச்சேன், இன்றைக்கி நேரம் காணும், அதான் தேடிட்டுருக்கேன். ஓ அப்போது இது நீ பார்த்த வேலை தானே? எது சர்க்கரைக்கு பதிலாக உப்பு மாற்றி வச்சது யாரு? ஏய் நீ பார்த்து போடணும், எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? அதில் சுகர்னு எழுதிருந்துச்சு, அதை தான் எடுத்து போட்டேன். ஏய் அதில் சால்ட்டு தான் எழுதிருக்கு, அங்கே பாரு. அதான்டா சொல்கிறேன், சுகருக்கு பதிலாக சால்ட்டை நீ தானே மாற்றி வச்ச இல்லையே? அடே ஜேகே பொண்ணை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த காஃபி எடுத்து அப்படியே ஜேகே மேலேயே ஊற்றிடுவானா. இப்போ ஜேகே தான் வெள்ளைக்குள்ளுக்கட்ட ஷடா பொண்ணு இப்போ காஃபி ஊற்றுனேன், நீ போட்ட காஃபி தானே, எப்படி டேஸ்ட்டு பங்கமாக இருக்கா? உப்பையா கலக்க வைக்கிற உப்பை குடி தம்பி குடி அப்படிங்கிறான். ஸோ ஜெய்க்கு செம்ம காண்டாயிருது ஒன்று அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கையில் ஐஸ் வாட்டர் வச்சுருப்போம், அதை எடுத்து அப்படியே ஜேக்கியோட தேவங்களோட ஃபேஸில் ஊற்றிடுவானா. சில்லுன்னு இருக்கு, எனக்கு சூடாக இருக்குடா, ஒன்று விட மாட்டேன்டா, நானும் ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அங்கே கிச்சனில் இருக்க எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்றா இவன் அவன் மேலே தூக்கி போட, அவன் இவன் மேலே தூக்கி போட அப்படின்ட்டு கிச்சனே ஒரு வழி பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரும். ஸோ இப்போது ஆஃப்டர் ஒரு 1/2 hour அப்புறம் அப்படியே சோஃபாவில் தான் காட்டுறோம். ஆக்சுவலாக கரண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போது சோஃபாவில் பார்த்தோன்னா 2 பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க, கையில் ஒரு கோக்கோட. ஸோ இந்த பக்கம் ஒரு பர்சன் கோக்கு வச்சுருக்கான், அந்த பக்கம் ஒரு பர்சன் கோக்கு வச்சுட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு மூவி தான் பார்த்துட்ருக்காங்க குடிச்சிக்கிட்டே. ஸோ இப்போது 2 பேரையும் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு சிரிப்பு அவங்களாலே தாங்க முடியல. ஏன்னா 2 பேரோட ஃபேஸு ஃபுல்லாக ஒரு மாதிரி மாவு கொட்டி கொடூரமாக இருக்குது 2 பேரும் மேலுமே. ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இங்கே பாரு லோக்கல், இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை சும்மா விட மாட்டேன். வெள்ளைக்கொள்கிட்ட அதைத்தான் நானும் சொல்கிறேன்.
இதுக்கப்புறம் என் மேலே கிட்ட நீ வச்சுக்கிட்ட அவ்வளோதான், முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். சரிதான் போடா லோக்கல், ஏய் நீ போடா வெள்ளைக்கல்லு கட்ட அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அந்த கோக்கை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இருந்துச்சு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் தான் காட்டுறோம். இப்போ 2 பேரும் நைட்டு கோக்கை வச்சு சமாளிச்சாச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஏதாவது பண்ணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு வேகமாக நம்ம அவங்க தான் கீழே வர. ஸோ அங்கே ஆக்சுவலாக நம்ம ஜேகே தான் கிச்சனோட வாசலில் நின்றுட்டுருக்கான். இவன் எதுக்கு இப்போ வாசலை வெறிக்க பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு இப்போ நம்ம அவங்க கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே பார்க்க கிச்சனு கன்ற கொடூரமாக இருக்குது. இவ்வளோ ஒரு கேவலமான கிச்சன் எங்கேயுமே இருக்காது போல் இருக்குது. அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. அந்த தக்காளி பழத்தெல்லாம் எடுத்து போட்டு நசுக்குன்னு நசுக்கி வாழைப்பழம் அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து மாவு ப்ராடக்ட்லேருந்து எல்லாம் போட்டு மிதிச்சு அப்படி ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. ஐயோ என்னது இது? அதைத்தான் நானும் கேட்குறேன், என்னது இது? இப்போ நான் குக் பண்ண முடியாதா? ஏய் முதல்ல 2 எடுத்து நட பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே. என்ன கருமோ இது, எல்லாம் ஒன்றால் தான்டா. ஏய் என்ன சொன்னா? அவள் தான் உனக்கு, நான் என்ன பண்ணேன்? நீ தான் எல்லாம் பண்ண. டீ எடுத்து வந்து யார் என் மூஞ்சில் ஊற்றுனது? டீயில் யார் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டது? ஏய் அது நீ தான் போட்ட. மாற்றி வச்சது யாரா? அது நான் கிடையாது. இப்போ எல்லாம் ஒன்றால் தான். ஒழுங்கு மரியாதை போய்ட்டு க்ளீன் பண்ணு. என்னால் க்ளீன் பண்ண முடியாது, நான் ஏன் பண்ணும்? ஏய் ஜேகே ஒழுங்காக போய்ட்டு க்ளீன் பண்ணு. ஏய் எல்லக்கல்கிட்ட நான் பண்ண முடியாதுடா போடா. இப்போ எனக்கு பசிக்குது ப்ளீஸ். ஐயே சோத்து முட்டை, எப்போ பாரு பசிக்குதுன்னு என்ன பாரிஸில் போயிட்டு பசிக்கிறது தான் கற்றுட்டு வந்தியா நீனு? ஏய் தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதாவது பேசுனா அப்படி தாண்டா பேசுவேன். லோக்கலு வெள்ளைக்கொள்ளுக்கிட்ட பேசாதரா. நான் பேசுவேன்டா, நீ பேசாதன்னு பேசுவேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு எங்கேன்னு 2 பேரும் சண்டை போட. இப்போ அப்படியே ஒரு சவுண்ட் தான் கேட்குது. ஆக்சுவலாக டேங்கோட வயிற்றுக்குள்ளேருந்து உண்டியல் சவுண்ட் தான் கேட்குது. பிள்ளைக்கு பசி எடுக்கும்ல அந்த சவுண்டு. ஸோ இப்போ அப்படியே நம்ம டேங்க தான் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அவனோட வயிற்று அப்படியே தடை வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெக்கே அப்படியே பார்த்துட்டு, என்ன பசிக்குதா? பசிக்குது. ஐயே மூஞ்சா பாரு வா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே புது கிச்சன் மாதிரி ஆக்கி விட்டுறான். சரி இப்போ அப்படியே நம்ம டேங் தான் பார்க்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற? மயிறு பண்ண போகிறேன், சிப்போ அப்படியே உட்காருப்போ அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அவனோட அந்த 2 ஸ்லீவையும் அப்படியே மடித்து விடுறான். மடித்து விட்டுட்டு அந்த ஆப்ரான் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே கட்டிட்டு அங்கே அவனோட ஸ்டைலில் சும்மா பங்கமாக ஸ்டைலாக குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் டேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவனால் அங்கே உட்காரவே முடியல. அப்படியே எந்திரிச்சு வந்து ஜிகே கிட்டே நின்றுக்கிறான். கிட்டே நின்றுட்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? வாவ் பார்க்கவே நல்லா இருக்குது. இது எப்போ ரெடி ஆகும்? ஐயா அலையாத, வெயிட் பண்ணு. நீ எங்கே குக்கிங் கற்றுக்கிட்ட? எனக்கு குக்கிங்லேருந்து எல்லாமே தெரியும். அப்படியா? ஆமாம், பாக்ஸிங் கூட நல்லா பண்ணுவேன். ஆமாம், எனக்கு கூட இது சொல்லித்தரியா? ஏய் நீ என்ன குழந்தையா உனக்கு குக்கிங் சொல்லித்தரதுக்கு? லோக்கல் ப்ளீஸ். நான் லோக்கல் ப்ளீஸு, லோக்கல்னு கூப்பிட்டேன்னு வையா அவள் தான் உனக்கு. சரி ஜேகே எனக்கும் சொல்லித்தாங்க, நீ இல்லாதப்போ நான் சமைச்சுப்பேன்ல. இப்படி பகுமானமாக கேட்டால் நான் சொல்லித்தர போகிறேன், அதை விட்டு திமுறா கேட்டேன்னு வையேன். சரி சொல்லி கொடு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இங்கே ஜேகே அப்படியே அழகு போல் சொல்லி கொடுக்குறான் டேங்க்கு. ஸோ அவனு இப்படியா அப்படியான்ட்டு கேட்டுக்கிறான். கேட்டுட்டு பிள்ளைக்கு நின்று கால் வலிச்சிருக்குமா, ஸோ அப்படியே அந்த கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காந்துக்கிறான். ஒரு மாதிரி சமண கால் போட்டுட்டு கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு க்யூட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே ஜேகே தான், என்ன பண்ணிகிட்ருக்க? நீ சமைக்கிறத பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படி? ஆமாம், முடிஞ்சிச்சா? பசிக்குது. அவள் தான் இரு அப்படின்ட்டு அப்படியே பிளேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேங்க்கு தான் கொடுக்குறான். ஸ்மெல்ஸ் குட், ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மெல்லு அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். சுட போகுதுடா, பார்த்து சாப்பிடு, உனக்கு தான் எல்லாம். ஐயோ பாஸ் என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும் இப்போ எல்லாத்தையும் அப்படின்ட்டு ஃபுல்லாக அவசரமாக சாப்பிட்டு வாயெல்லாம் சுட்டுக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுடுறான். சாப்பிட்டுட்டு அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஐயோ எதுக்குடா பசிக்கிற? இல்லை அப்படியே லக்ஸுரி எக்ஸ்பென்சிவ்னு சொன்னேன். இப்போது ஒரு சாப்பாடு கூட உன்னால் நேரத்துக்கு சாப்பிட முடியல, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண? அது வந்து இங்கே பாருட்டேன், எனக்கு புரியுது ஒருத்தன் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், அதுக்காக பணமே வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது, புரியுதா?
என்ன தத்துவமா? இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. பணம் மட்டுமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஹாப்பினஸை கொடுத்துடாது, எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சிடாது, சரியா? அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெயிக்க போக சாப்பாடு நல்லா இருந்துச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக நான் போனேன், சும்மா வர்றேன் அப்படின்ட்டு அந்த பிளேட்டையும் ஃபுல்லாக காலி பண்ணிடுறான் நம்மட்டையும். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜெக்கி அப்படியே கிளம்பி அப்படியே வெளியே போகிறான். ஸோ அப்படியே வெளியே போயிட்டு அவனோட பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ண இப்போது நம்மகிட்ட அவங்க தான் காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு குடுன்னு ஓடி கார்கிட்ட வரான். பார்த்தா காரில் டிரைவரை காணும். என்ன டிரைவரை காணும் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே கால் பண்ணா தம்பி சொல்லுங்கப்பா. அண்ணே எங்கே போனீங்க? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயோ தம்பி, நான் அவசரமாக வெளியே வந்துட்டேப்பா. என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு? என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அதான் ரொம்ப மன்னிச்சுக்கப்பா, உங்ககிட்ட சொல்ல முடியல, அவசரத்தில் வந்துட்டேன். ஐயோ பரவாயில்லண்ணா, பார்த்துக்கோங்க, பாப்பாவை பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா தம்பி, நான் வச்சிடுறேன். வச்சுருங்கண்ணா வச்சுருங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம டேங் சொல்லிட்டு கட் பண்ணேன். ஸோ அந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அவனோட ஹெல்மெட் எடுத்து அப்படியே போடுறான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு டிரைவ் கூட பண்ண தெரியாது. டேங், உன் வாழ்க்கையில் நீ இருக்கிறதே வேஸ்ட்டு போல இருக்கே, என்னடா உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே இதை நோட் பண்ணுறான். ஏய் வெள்ளை கொள்ளுகிட்ட என்ன அப்படி நின்றுட்டுருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போ. ஏய் என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. அது டிரைவர் அண்ணா அன்றைக்கி லீவான். சரி ஓட்டி போக வேண்டியதானே? அது ஓட்டிகிட்டு போவேன், அதான் போக வேண்டியதானே. அது எனக்கு தான் ட்ரைவ் பண்ணவே தெரியாது. என்னது ட்ரைவ் பண்ண தெரியாதா? ஆமாம், ட்ரைவ் பண்ண தெரியாது. அட பாவி வெள்ளை கொல்லுகட்ட, அன்றைக்கி அந்த பேச்சு பேசுனியடா. அப்போது வண்டியே ஓட்ட தெரியாமல் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தியா நீ? வண்டி ஓட்ட தெரியும்னு அவசியம் கிடையாது, இந்த காரே என்னோடது. ஐயே இதுக்கு பார்த்து திரும்ப அடையுதான்னு பாரு. சரி ஓகே, நம்ம பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ண போக இப்போ நம்ம டேங்டான் குடுன்னு ஓடுறான் ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே அப்படியே பார்க்க, மிஸ்டர் லோக்கல் என்ன வேணா அப்படிக்கா கொண்டு போயிட்டு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஓ நீ அப்படி வரியா? அது டைம் ஆயிடுச்சு, லேட்டாக போனால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லோரும் முன்னாடியும் பனிஷ்மெண்ட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதான். அப்போது இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் என்னோட இந்த டப்பா எப்படி டப்பா வண்டியில் வரேன்னு சொல்கிறீங்க? ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமோ. ஒரு நாள் தானே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைக்கில் மட்டும்தான் போவீங்க, இது என்னங்க டப்பா வண்டி, இதெல்லாம் நீங்கள் வர மாட்டீங்கல்ல. போங்க போயிட்டு, இல்லை நீங்கள் கால் பண்ணால் கூட 1000 கார் இப்போது வரிசையில் வந்து நிற்கும், போங்க அதில் போங்க. ஐயோ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, காரில் போனாலும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக லேட்டாக தான் போவேன், எனக்கு பனிஷ்மெண்ட் பிடிக்காது. ஏய் நான் அன்றைக்கி நான் பேச்சு பேசினேன், இப்போ எதுக்கு என் டப்பா வண்டியில் வர சொல்கிறேன்? என் டப்பா வண்டியில் வரேன்னு சொல்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஜேகே சார் ப்ளீஸ் சார், ஏதோ ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறதா நினச்சி என்னை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருங்களேன். அடடடடடடா வெள்ளை கொல்லுக்கிட்ட இந்த லோக்கல் கிட்ட கேஞ்சிரு சீனை பார்த்தீங்களா? நல்லா இருக்கே ஏறித்தலை. நான் ஒன்றும் உன்ன மாதிரி ரொம்ப கெட்ட பையன்லாம் கிடையாது, நான் ரொம்ப தாராள மனசு உள்ளதான், அதனால தான் போயிட்டு போகிறேன், ஏறு அப்படின்ட்டு சொல்கிறான். சரி இப்போ நம்ம டேங்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ட்டு டேங்கும் போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜேகே தான், என்ன போகலாமா? போகலாம், எப்படியும் இந்த ஓட்ட பைக்கில் போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுதோ அப்படின்ட்டு இப்போ நம்மகிட்ட அவங்க அப்படியே உட்கார. இப்போ ஜேகே அப்படியே பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ ஆக்சுவலாக நம்ம டேங்க்கு பைக் ரைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ ஆனால் அவனுக்கு வீட்டில் வந்து காரில் தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவனுக்கு பைக் ஓட்டவும் தெரியாது, அதனால பைக்கில் போகணும்னு ஆசை. இப்போ அப்படியே இந்த ஸ்பீடு அது பைக்கு ஒரு மாதிரி அவனுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கத்துறான், இது நல்லா இருக்கு. ஏய் வெள்ளை கொள்ளுகிட்ட எதுக்கு இப்போ கத்திட்டுருக்க? எனக்கு இந்த மாதிரி பைக்கில் போகணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. டேய் கத்தாம வாடா, பார்க்குறவன் தப்பாக நினைக்க போகிறான். என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே டேங் தான் அப்படியே கத்துறான். டேய் வெள்ளை கொள்ளுகிட்ட
என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்துட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு பைக்கில் போகிறதுக்கெலாம் இவ்வளோ சந்தோஷப்படுற? இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு ரைடு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு பொருளை கற்றுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போகுது. சரி, இப்போ அப்படியே ஃபைனலாக காலேஜ் வர நம்ம ஜேக்கே அப்படியே பைக்கை தான் ஸ்டாப் பண்ணுறான். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு டே லோக்கல் 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 என்ன இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சீரியஸாக சொல்கிறேன். இப்படி ஒரு ஹாப்பினஸ் என் லைஃப்பில் கிடைச்சதே கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போது நம்ம அப்படியே ஜேக்கே ஹக் பண்ணிப்பானா. சரி, நம்ம ஜேக்கே அப்படியே பார்க்குறான். சரி, அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரைட் கொடுத்ததுக்கு எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதுக்கப்புறம் டெய்லியும் இதே மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்துடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ அவன் கேஷுவலாக சொல்லிவிட்டு அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஒரு மாதிரி குதிச்சு ஓடிட்டுருக்கான். ஸோ அவன் போயிட்டான். பட் இந்த பக்கம் நம்ம ஜேக்கையும் போயிட்டான் அப்படியே. ஏன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலைல்ல. ஸோ இது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெள்ளைக்கல்கிட்ட இப்போ என்ன பண்ண, கட்டியா பிடிச்ச? யாரும் பார்க்கலையே. நான் பார்த்துட்டேன். ஐயோ, பார்க்கக்கூடாதவன் பார்த்துட்டானா? அண்ணே என்னென்ன இது, சண்டையோடு போயிட்டு சமாதான புறாவாக வந்துருக்கிற, என்ன மேட்ரு? அண்ணே லவ் சொல்லிட்டியா? லவ் பண்ணுறீங்களா 2 பேரும்? எப்போ கல்யாணம்? அடி படிக்கிற வயசில் படிக்கிறத தவிர அவர் எல்லாம் பார்க்குறது. இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோன்னு. அண்ணே பைக்கில் கூட்டி வந்துருக்க, எனக்குன்னு குத்த இடம். இப்போ இன்னொரு பையனுக்கு போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? என் அண்ணன் கமிட் ஆகிட்டான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கட்டி வேற பிடிச்சிட்டு போகிறாரு. அண்ணே டேய் சைமனு என்கிட்ட வாங்கிட்டு போகிறாதா, மூட்டு வா. அண்ணே வெக்கமானே, எச்சி வாடா போகலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேக்கே அப்படியே சைமனை கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். ஸோ இப்போ அப்படியே கிளாஸில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக அங்கே லெசன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே உட்காந்துருக்கான், அந்த பக்கம் நம்ம டேங் உட்காந்துருக்கான். ஸோ இப்போது ஆக்சுவலாக 2 பேராலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் என்னடா பண்ணிகிட்ருக்க, மூட்டு பாடத்தை கவனி இல்லை படுத்து தூங்கு, ஏன்னா எதுவும் மைண்டு இப்போ எப்படி இருக்கு? டே டேங்கு என்னாச்சு உனக்கு? எப்போவுமே பாடம் நடத்தினா அங்கே தவிர வேறு எங்கேயும் மைண்டு போகாது. இப்போது என்ன உன் மைண்டு எங்கே இருக்குன்னு உனக்கே தெரியல. இங்கே பாரு, நீ தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், மைண்டு ஒன்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படியே லெசனுக்குள்ளே வந்துரு. டேங்கி ஒருவேளை இது காரணம் நீயா என்ன? இல்லை, என் மைண்டு இப்போது அலைப்பாகிறதுக்கு காரணம் அந்த லோக்கலாக அப்படின்ட்டு இப்போது அப்படியே ஒரே நேரத்தில் 2 பேரும் பார்த்துக்கிறானுங்க. ஸோ இப்போ 2 பேரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுது. ஸோ 2 பேரும் அப்படியே புரிஞ்சுக்கிறானுங்க. அமைதியாக இருக்க மாட்டேன். அடே செக்கி என்னடா பண்ணிட்டுருக்க, அவன் உன்னை கேவலமாக நினைக்க மாட்டான். டே டேங்கு லூசு பையில ஏடா பண்ணுறேன், கரெக்டாக அவன் பார்க்குற நேரம் எங்கடா நீ பார்த்த? ஐயோ அவன் என்ன நினச்சான்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம அவங்க உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே இந்த பீரியட் அப்படியே ஸ்கிப் ஆயிடுது. இப்படியே ஸ்கிப் ஆக அப்படியே ஈவினிங் டைம் ஆயிடுது. ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு பார்க்கும்போது வேகமாக டேங் வரான். லோக்கல் 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 என்ன, நானும் வரேனே. நீ அப்படியே ஏதாவது டாக்ஸி பிடிச்சிப்போ, இல்லை ஏதாவது காரை வர வச்சுப்போ. ஏன் என்னை கூட்டி போக மாட்டியா? நான் மார்க்கெட் போகிறேன், போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு தான் வருவேன். நானும் வரேனே, எனக்கும் வீட்டுக்கு போயிருக்கு போர் அடிக்குது. என்னை என்ன நினச்சிட்ருக்க, சம்பளம் கொடுக்காத வேலைக்காரன் நான் உனக்கு, உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு சுத்த. லோக்கல் லோக்கல் ப்ளீஸ் லோக்கல். காலைல ஏதோ பாவம் போனால் போதுன்னு கூப்பிட்டு வந்தேன், அப்படிலாம் எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டி போய்ட்டுருக்க முடியாது. அப்போ கூட்டிகிட்டு போக மாட்டியா? போக மாட்டேன். சரி போ, நான் அப்படியே நடந்தே போகிறேன். நான் கார்லாம் வர வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே நடந்து போக, யாரா இவன் அப்படின்ட்டு வேகமாக இப்போது ஜேகேனோட பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஏறு தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம அவங்க அப்படியே ஏறிக்கிறான்.
ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே அந்த வெஜ்ஜீஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் தான் போகிறாங்க. ஸோ அங்கே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே பொறுப்பாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் காட்டணும்னா, ஐயோ இந்த சாக்லேட் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இதில் 2 இல்லை 3 எடுத்துக்கலாம், இதுவா, ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே ஸ்நாக்ஷனுக்கு போயிட்டு இங்கே டேங் ஸ்நாக்ஸாக பொறுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் போல் அப்படியே பொறுப்பாக ப்ரெட்டு பாக்கெட்டு அந்த தேவையான பொருட்கள் மளிகை ஜாமான்லேருந்து வெஜ்ஜஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பில் கவுண்டருக்கு வந்தா, ஆமாம் நம்ம உன்னை கொண்டு வந்தோமே எங்கே அது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே நம்ம டேங் இந்த கை ஃபுல்லாக ஒரு மாதிரி கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வரான். ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி நெஞ்சோடு வச்சு பிடிச்சிக்கிட்டு இதில் வாயிலன்னு சொல்லிட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே டேபிளில் வைக்கிறான். டேய் என்னடா இது, என்னது இது, வீட்டுக்கு தேவையானது நீ வாங்கின, எனக்கு தேவையானது நான் தானே வாங்கணும், அதான் அப்போ இதுக்கு தான் வந்தியா, சரி ட்ராலி இருக்குமே அதில் போட்டு எடுத்துகிட்டு வேண்டியது தானே, அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை, இதையும் சேர்த்து பில் போட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அட பாவி வெள்ளை கொழுகட்ட, இப்படி சாக்லேட்டாக தின்னு தான் நீ வெள்ளைன்னு இருக்கியா, அப்போல்லாம் கிடையாது, அதெல்லாம் என்னோட நேச்சுரல் ஸ்கின் கலர், அதெல்லாம் வந்துட்டு நான் என்னாலே உருவாக்குறது கிடையாது. ஓ அப்படி தெரிது இன்னும் 10 வருஷத்தில் நீ சுகர் பேஷண்டாக தான் அலையணும். டேய் ஏதாவது பேசினா உன்னை கொன்றுவேன், சாக்லேட் சாப்பிட்றது என்னோட உரிமை. ஐயோ உரிமை தான், ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி சரி சுகர் டேப்லெட்லாம் போட்டு திரிவார் இல்லட்டையும். ஹேய் லோக்கலு, உனக்கு அவ்வளோதான், சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிடுவேன், இது சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி தாண்டா சொல்லுவேன். சரி வீட்டுக்கு பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தா நீ வந்து உனக்கு மட்டும் பொருள் வாங்கிட்டு இருக்க, இதுலேருந்து ஒரு பொருள் கூட நினைக்கூடாது வீட்டுக்கு வந்து. ஐயோ அப்போ நான் எதை சாப்பிட்றது, அதான் வாங்கி வச்சுருக்கேன் முட்டாய், அதை தின்னுக்குப்ப அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பில் போட்டு வர, டே இதெல்லாத்தையும் வாங்கிட்டு போ, என்னால் தூக்கிட்டு வர முடியாது. என்ன நானே திங்க போகிறேன், நீ தானே திங்க போகிற, தூக்கிட்டு வா. இவனை போய் நல்லவன் நினச்ச பற்றியா, டேட்டேன் ஃபோன் பற்றி செருப்பாலே அடிச்சுக்கணும்டா அப்படின்ட்டு அவன் ஒரு கேரி பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டு சேர்ந்துடுறாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜேகே அப்படியே அங்கே வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் அப்படியே அங்கங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது நம்ம டேங் தான், அடே லோக்கலு, என்ன நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்கணும், நீ சிங்கிளா இல்லை கமிட்டடா? ஏன் இப்போ ஏன் கேட்குற? இல்லை இந்த மாதிரி பொறுப்பாக இருக்க, குக்கிங் பண்ண தெரியுது, ஸ்டைலாக பண்ணுற, பைக் ஓட்டுற, காலேஜ் படிக்கிற, நீ என்ன சிங்கிளாக இருக்க போகிற? நான் கமிட்டடாக இருந்தா எதுக்கூட உன் கூட வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். அதுவும் கரெக்டு தான், நீ கமிட்டடாக இருந்தால் இருக்கு என் கூட வந்து இருக்க போகிற, அதுவும் வாஸ்தவானமான பேச்சு தான். அதான் திங்கிறதுக்கு வாயில் வச்சு தின்னுட்டுருக்கியே, மண்டையில் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு, என்னை பற்றி ஏதாவது பேசுனேன் சிப்ப அப்படின்ட்டு இங்கே ஜேகே அப்படியே அவனோட திங்ஸ்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போகிறான். அவன் ஒரு கோக் எடுத்துகிட்டு. ஸோ போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அவன் பாடி குடிச்சிட்ருக்கான். ஸோ டேங் போயிட்டு குடுன்னு ஓடி போயிட்டு அவன் பக்கத்தில் உரசிக்கிட்டு உட்காடுறான். ஸோ அப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்த நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி சைடையில் பார்க்குறான். என்ன வேணும்? சாக்லேட் சாப்பிட்டேன். சரி இருந்தாலும் வயிறு கொஞ்சமாக பசிக்குது, அதுக்கு கொஞ்சோண்டு குக் பண்ணி தரியா? அழ முடியாதுப்பா. ஜேகே இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ் எனக்காக. என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே உனக்கு சமைக்க சொல்லிகிட்டு இருக்க, ஏன் உன்னால் உனக்கு சமைச்சிக்க முடியாதா? ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் ஒழுங்காக விட்டுரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே அந்த போக் பெல்லிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே குக் பண்ணி கொடுக்குறான். வாவ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உன்னை கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, ரொம்ப நல்லா சமைக்கிறா அப்படின்ட்டு சொல்ல ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஆமாம் எங்கே இருக்கானோ என்ன பண்ணிகிட்ருக்கானோ இந்நேரம் என் ஆள். டே லோக்கலு, நீ நல்லா சமைக்கிற, நல்ல பையனாக தான் இருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உனக்கு என்ன மாதிரி வெள்ளை கொழுக்கட்டையா எதனாவது கிடைக்காட்டியும் கண்டிப்பாக ஒரு பால் கொழுக்கட்டையாச்சு உனக்கு கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்ட்டு போக எங்கள் ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகிட்டாங்க போயிட்டு அவன் அழகு போல் சாப்பிட்டுட்ருக்கான் அது எல்லாத்தையும். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தோன்னா அவன் ஒரு மாதிரி பார்த்து ரசிக்கிறான் டேங் சாப்பிட்றத. ஸோ அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி விக்கல் வந்துட்டு தொண்டையில் போயிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு அவன் ஒரு மாதிரி இருமுறான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அந்த ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அறிவில்லை ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்,
அப்படின்ட்டு தலையில தட்டி தட்டி அப்படியே கொடுக்குறான். அது பசியில் சாப்பிட்டேன்னா அது அப்படியே தொப்பி சிக்கிக்கிச்சு அப்படின்ட்டு நம்ம டாங் சொல்ல. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தண்ணி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஏய், எதுக்கு இப்போ என்னோடய சாப்பாட்டையே பார்த்துட்ருக்க? உனக்கு வேணுமா? ஏய், அது நான் குக் பண்ணது. நீ தான் குக் பண்ண, ஆனால் அது எனக்கு கிடச்சிச்சுல, இப்போ அது என்னோட தான். நீ பங்கு கேட்பியா? கேட்க மாட்டேன், சாப்பிடு. தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம டாங் தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏய் வெள்ளை கொழுக்கட்டை, என்ன என்கிட்ட கேட்டல? என்ன கேட்டேன்? நான் சிங்கிளாக கமிட்டடானு. இப்போது நீ சொல்லு, நீ சிங்கிளா இல்லை கமிட்டடா? நானா இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கேன். என் லைஃப்பில் நான் நினைக்கிற மாதிரி குவாலிட்டிஸில் எவனும் கிடைக்கல. ஸோ நான் சிங்கிளாக தான் இருக்கேன். ஓ, அப்படி என்ன சரிக்கு குவாலிட்டிஸ் வேணும்? அது வந்து பெரிய பணக்காரனாக இருக்கணும். ஓ, அப்புறம் நிறைய படிச்சிருக்கணும். சரி, பெரிய ஒரு சிஇஓவாக இருக்கணும். ஓ, அப்புறம் வந்துட்டு நல்லா குக் பண்ண தெரியணும். அப்புறம் அப்புறம் வேறு என்ன? என்ன டெய்லியும் பைக் ரைட் கூட்டிகிட்டு போகணும். இப்படிலாம் இருக்க ஒரு பையனை பார்த்தா கண்டிப்பாக நான் லவ் பண்ணுவேன். ஆனால் இப்படி இருக்க பையனை நான் பார்க்கவே இல்லையே. ஓ, அப்படி பணக்கார சிஓவை தான் சார் லவ் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஆமாம் 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 ஆமாம். சரி, ஓகே. சாப்பாடு மட்டும் இந்த லோக்கல் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு கல்யாணம் மட்டும் பணக்கார மாப்பிள்ளை தான் பண்ணுவீங்களோ? உனக்கு இருக்குடா, பார்த்துக்கிறேன். உன் வாயாலே நீ பணக்கார மாப்பிள்ளையே எனக்கு வேணான்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே மனசுக்குள்ளே நினைக்க. ஸோ அங்கே டேஸ்லாம் இப்படியே தான் 2 பேருக்கு ஸ்கிப் ஆகுது. ஸோ எப்படியே ஒரு 1 மந்த் போயிடுச்சு. நம்ம ஜேகே தான் மார்னிங் அப்படியே டேங்க் குக் பண்ணி கொடுப்பான், ஈவினிங் அப்படியே டேங்க் குக் பண்ணி கொடுப்பான். ஸோ பைக்கில் கூட்டிகிட்டு வருவான். ஸோ இந்த மாதிரி தான் 1 மந்த் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் ஒன் டே வீட்டில் ஈவினிங் டயத்தில் 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ நம்ம டேங் தான், டே லோக்கலு, என்ன? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? உனக்கு என்ன மாதிரி இருக்கணும்? எனக்கு என்ன மாதிரி இருக்கணும்னா, இல்லை 1 மந்த்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டல என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு. ஆமாம், அதே மாதிரி உனக்கு இருக்குல்ல, உனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுவா? எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்க்கலாம். அதே கேட்குற? சும்மா தான். மேபி எனக்கு யாராவது அப்படி தெரிஞ்ச பையன் தான் உனக்கு செட் பண்ணலான்டா. ஓ, மாமா வேலையா? சொல்லுப்பா அப்படின்ட்டு சொல்கிறான். சரி, இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே ஆக்சுவலாக நேராக இருந்திருப்பான்ல, இப்போ அப்படியே சைடாக திரும்பி உட்காந்துக்கிறான் டேங்க பார்த்த மாதிரி. என்ன? அதுவா? கேட்டல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆமாம், அது எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லா குண்டா 2 கண்ணு, ஸ்ட்ராபெரி மாதிரி லிப்ஸு, நல்லா வெள்ளை கொழுக்கட்டை மாதிரி கலரு, அப்புறம் என்னோட ஒரு இன்ச்சு, ஒரு 2, ஒரு அடி, ஓகே, 1 அடி கம்மியாக இருக்கணும் ஹைட்டு. ஓகே. அப்புறம் வாய்ஸு சும்மா பங்கமாக இருக்கணும் வாய்ஸு. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் ஹேரு. ஷார்ட்டாக இருக்கணும். நீ லாங்காக வச்சுருக்கல, ஸோ ஷார்ட்டாக இருக்கணும். ஓகே. அப்புறம் சுத்தமாக சமைக்கவே தெரியக்கூடாது. சமைக்க தெரியாத பையன். ஓகே. அப்புறம் வேறு ஒன்றை மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஃபுட்டியாக வேணுமா உனக்கு? ஆமாம், குண்டு கண்ணு, ஸ்ட்ராபெரி லிப்ஸு, உன்னோட 1 அடி கம்மியாக இருக்கணும், நல்ல வாய்ஸ் இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும், சமைக்க தெரியாமல் இருக்கணும். என்ன நீ சொல்கிறது அப்படியே என்ன மாதிரியே இருக்குது? இல்லைப்பா, உன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்படியே நான் பர்ஃபெக்டாக போகிறதுறேன். அப்படியா? என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீ அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கியா? ஆமாம். ஆனால் நான் ஒன்றும் சொல்லலை. அதான் எனக்கு தெரியுமே, எனக்கும் நீ செட் ஆக மாட்டேன், எனக்கு பணக்கார சிஓ தான் வேணும், நம்ம 2 பேரும் இப்படி இருந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். சரி, இப்போ நம்ம டேங் தான் அப்படியே எனக்கு போதும், போர் அடிக்குது, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி போயிடறான் மேலே. ஸோ இப்போ மேலே போயிட்டு பெட்டில் தான் படுத்துட்டு அவன் சொல்லிட்டான் அவனோட எக்ஸ்பெக்டேஷனை. நானும் சொல்லிட்டேன், எனக்கேற்ற பணக்கார சிஓ எங்கே இருப்பானோ, என்ன பண்ணிகிட்ருக்கானோ,
அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆ என்னது இது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜெமினாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ ஜெமினா எடுத்துகிட்டு, டேய் டயாங்கு, உயிரோடவா இருக்க? என்ன திடீர்னு அந்த மேலே பாசம் வந்து கால் பண்ணியிருக்க? டேய் ஹனிமூன்னு ஒன்று போனியே, தம்பிக்கு கால் பண்ணி பேசணும்னு உனக்கு ஏதாவது இருந்துச்சா? நான் என்ன பண்ணுறது, இங்கே வந்தும் இவன் பிஸ்னஸ் கால்லே இருக்கான்டா, என்கிட்ட பேசவே மாட்டான்டா. சுவிட்சர்லாந்து வந்துட்டு நான் தனியாக ஒத்த சொட்டரில் உட்காந்துட்ருக்கேன். என்ன சொல்லிகிட்ருக்க? அப்போது அங்கே போயும் ஒன்றும் நடக்கலையா? எங்கே ராத்திரி பகலுமா ஒரே லேப்டாப்பு தான்டா. இங்கே பாரு, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த பணக்கார சிஓவே வேணாண்டா. ஐயோ, அவனுங்களால பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியுது, ஹாப்பினஸை கொடுக்க முடியலட்டையும். எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ன சொல்கிற நீ? ஆமாம் போ. சரி ஓகே அவன் வரான், வை. வந்தோன்னே காஃபி கேட்பான், கொடுக்கலாம் திட்டுவான், வை நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜிம்மை அப்படியே கட் பண்ண. டே அண்ணா, பாவன் ஜிம்னா அப்படின்ட்டு இப்போ மொபைல் அப்படியே வச்சுட்டு டேங் தான் அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இப்போது அவனுக்கு தான் இவன் பணக்கார சிஓவை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போது இவனோட வாழ்க்கை தான் ஹாப்பியாக இல்லையே. அப்போது ஹாப்பினஸ் எங்கே கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம டேங் வந்துட்டு அப்படியே யோசிக்க. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு வரதே நம்ம ஜங்குக் தான். ஸோ அவன் ஷாப் பண்ணதாக இருக்கட்டும், எனக்காக குக் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த 1 month ஃபுல்லாக ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். ஸோ ஆக்சுவலாக அவன்கிட்ட பணம் கிடையாது, பட் நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ அதெல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ டேங் தான், எதுக்கு இப்போது எனக்கு இவன் மைண்டு ஃபுல்லாக இருக்கான்? இல்லைட்டையும் உனக்கு பணக்காரன் தான் வேணும். ஆனால் இவன் எவ்வளோ அழகாக சமைச்சு தரான், எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். ஒரு பணக்காரன் கண்டிப்பாக அப்படி பார்த்துக்க மாட்டானே. ஒரு வேளை நீ தப்பு பண்ணுறியா டேங்? நீ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன தப்பு பண்ணுற நீ? இப்போது உன் லைஃப்பில் என்ன நடக்குது? இவன் எதுக்கு சடனாக உன் லைஃபுக்குள்ளே வந்தான்? அதுவும் எதுக்கு ஒன்று இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்? ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு இப்போது டேங் தான் வேகமாக எழுந்திரிச்சு அவனோட அந்த மேலே ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும்ல, அந்த பால்கனி, அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அவன் நின்று பார்க்குறான். பார்த்தா இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம டேங் அப்படியே மேலேருந்து ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வேகமாக கீழே வரான். கீழே வந்துட்டு அப்படியே சோஃபாலே உட்காந்துக்கிறான். ஏய் வெள்ளை கொழுக்கட்டை, நீ இன்னும் தூங்கலையா? இல்லை ஜேகே, நான் இன்னும் தூங்கலை. ஓ, என்ன தூக்கம் இல்லையா? ஆமாம், என்னாச்சு? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போது எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ என்னை ஏற்றுப்பியா? புரியல. பிடிச்சிருக்கேன்னா என்ன அதில் சொல்கிற? அதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன் கூட லைஃப் லாங் வாழணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம சண்டை போடணும், நீ எனக்கு சமைச்சு கொடுக்கணும், நம்ம ஒன்றா ஷாப்பிங் பண்ணணும். அப்புறம் இதே மாதிரி நீ கூடவே இதோ மூவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்ணும். அப்புறம் வந்துட்டு அப்புறம் லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும். ஹேய் டேங், என்ன பேசுகிற? எனக்கு தெரியல, நீ ஏன் என் லைஃப்பில் வந்த? என்னடா பேசிகிட்ருக்க? இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம். எனக்கு பணக்கார பையன்தான் வேணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எதுக்கு என் மைண்டு ஃபுல்லாக லோக்கல் நீ இருக்க? ஏய், என்ன லவ் பண்ணுறியா? லவ்வா? அம்மாவா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏய் டேங், என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமாம், நான் ஒன்றும் பணக்கார சிஓ இல்லையே, ஆனால் நீ நல்லா பார்த்துக்கிறேன் என்ன. ஓ, என்கிட்ட லக்ஸூரியாலாம் கார் இல்லை, எனக்கு அந்த பைக்கு போதும். அப்போது பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று ஷாப்பிங் பண்ண வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. எனக்கு அந்த 2 சாக்லேட் மட்டும் போதும். அப்படியா? ஆமாம், நீ வீட்டில் இருந்து எனக்கு டெய்லியும் குக் பண்ணி கொடுத்தா எனக்கு போதும், எனக்கு ஃபீட் பண்ணால் எனக்கு போதும், என் கூடவே இருந்தால் எனக்கு போதும், எனக்கு அது மட்டும் போதும், எனக்கு பணம் வேண்டாம்.
அப்போது லவ் யூவா? இந்த லோக்கலை நீ லவ் பண்ணுறியா? ஆமாம், எனக்கு இந்த லோக்கலை தான் பிடிச்சிருக்கு. இது எப்போலேருந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தான், ஜஸ்ட் நவ். பரவாயில்ல, என்னை விட நீ ரொம்பவே தைரியசாலியாக இருக்க. புரியல, என்ன தைரியசாலியாக இருக்கேன்? லவ் வந்த உடனே என்கிட்ட சொல்லிட்டியே, அதான். ஓ அப்படியா? ஆமாம்மா, எனக்கு உள்ளே வச்சுக்க பிடிக்காது, அதான் எனக்கு லவ் வந்துச்சு, வேகமாக சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம், எனக்கு லவ் வந்த உடனே நான் சொல்லிட்டேனா? அப்போது வேறு யார் லவ் வந்தும் இன்னும் சொல்லாமல் இருக்கா? அதுவா, உன்னோட லோக்கல்னு வச்சுக்கோயேன். லவ் வந்து சொல்லாமல் இருக்கியா? அப்போது உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கா? நீ வேறு யாராச்சும் லவ் பண்ணுறியா? ஹே லோக்கல், நீ என் கூடவே இருந்துருடா. நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு போ. ஏய் லூஸ், உன்னை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னையா? ஆமாம், எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனே அப்போவே பிடிச்சிருச்சு. ஐயோ கிடிங் மீ? நோ, இட்ஸ் ட்ரூத். என்ன சொல்கிற? அப்போவே பிடிச்சிச்சுன்னா எதுக்கு சண்டை போட்ட? ஏன்னா உனக்கு பணக்காரங்கிற திமிரு இருந்துச்சு, அதான் சண்டை போட்டேன். அப்படியா? ஆமாம், எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அப்போது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு சொல்லாமல் இருந்த? லவ் வந்தால் உடனே சொல்லிடணும், அதை மறைக்கக்கூடாது. இப்போது சொல்லுவீங்களே நீங்கள். இப்போது அன்றைக்கி நான் பார்த்த உடனே உங்கள்கிட்ட லவ் சொல்லியிருந்தா, சி பட்டா லோக்கல், ஒன்றெல்லாம் நான் லவ் பண்ண முடியாது, என்னோடய ஸ்டேட்டஸு வேறுன்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டேன். அது கொஞ்சம் நட்டு கலண்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன், அதான். ஆனால் இது எதுவுமே என் பிளானிங்லே கிடையாது. சரி, அப்படியே நீ கிடச்சனா எடுத்துக்கலாம், இல்லை வேணான் தான் நினச்சேன். ஆனால் காடு இப்படி ஒரு பிளானை போட்டு நம்ம 2 பேரையும் ஒரே வீட்டில் இருக்க வச்சு நமக்குள்ளே இப்படி ஒரு செட்டப் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. இதுக்கு தான் சொல்லுவாங்க காட்ஸ் கிரேட்டுன்னு. ஆமாம் ஆமாம், சொல்லுவாங்க. இப்போது டைம் 11 ஆயிடுச்சு. இன்னும் நீ தூங்காமல் ஒரு வயசு பையன், அதுவும் பக்கா லோக்கல் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கியே, இந்த லோக்கல் ஒன்று எதுவும் செஞ்சிட மாட்டானா? என்ன பேசுகிற? என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிற? என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியலையா? அது அது இப்போ எதுக்கு கிட்ட வர? ஏய், உனக்கு தெரியுமா என்ன, எத்தனை நாளாக ஒரே வீட்டில் ஒன்றா உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்னை தொட முடியாமல், உன் கிட்டத்தில் வர முடியாமல், என்னோடய ஃபீலிங்ஸை சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதுக்கு இப்போ தான் நீயே வந்து சொல்லிட்டல்ல. நான் சொல்லிட்டேன், அதுக்கு இப்போவே வா. ஏன், நான் எத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கேன், அதுவும் 1 மந்த்தாக உன்னை கூடவே வச்சுக்கிட்டு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் இப்போ வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், பாரிஸில் தானே படிச்சுட்டு வந்த, இது என்னமோ பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டுருக்க. அது வந்து கிட்ட வராதுன்னு சொன்னான். வருவேன், கிட்ட வராத ஜேகே. டே லோக்கல், தள்ளி போடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு அப்படியே எந்திரிச்சு ஓட. இப்போ நம்ம ஜேகே தான் எங்கே ஓடிடுவேன் அப்படின்ட்டு வேகமாக அப்படி டேங்கை துரத்துக்கிட்டே போகிறான். சரி, இப்போ டேங் மேலே போயிட்டு அப்படியே உன்னோட டோரை அப்படியே க்ளோஸ் பண்ண போக, இப்போ அந்த டோருக்கு இடையில அப்படியே நம்ம ஜேகே தான் காலை வச்சிடறான். சரி, இப்போ நம்ம டேங் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, லோக்கல் வேணாம், என்கிட்ட வராத. வருவேன், என்ன பண்ணுவேன்? வராத, அடிச்சிருவேன். அடிப்பியா? அடிச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அவன் செஸ்ட்டை ஒரு மாதிரி நிமித்தி காட்ட, இப்போ நம்ம டேங் தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறான். இங்கே பாரு, எனக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அவ்வளோலாம் கிடையாது, இது தப்பு, தள்ளி போயிரு, என்கிட்ட வராத. ஏய், யார் ஒன்று செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க சொன்னது? டே லோக்கல், தள்ளி போடா,
என்னால் இதுக்கு மேலே முடியாது, தள்ளிக்கோ முடியாது, தள்ள முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே வாலில் போயிட்டு பின் பண்ணேன். ஸோ இப்போது ஜேகேயோட அந்த மூச்சு காற்று அப்படியே டேங் மேல் தான் பட்டுட்ருக்கு. ஸோ இப்போது அங்கே டேங் தான், எதுக்கு எதுக்கு உன் மூச்சு காற்று இவ்வளோ இவ்வளோ ஹாட்டாக இருக்கு? எனக்கு மூச்சு காற்று மட்டும்தான் ஹாட்டாக இருக்கு, ஆனால் நீயே ஃபுல்லாக ஹாட்டாக தான் இருக்க. அப்படியா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு இப்போது அவங்க அப்படியே அவனோட அவுட்ஃபிட்டை பார்க்குறான். பார்த்தா அவன் மாதிரி ஸ்கின்னியாக போட்டிருக்கான் ஒரு டிஷர்ட்டு, ஒரு மாதிரி அவன் ஸ்கின்னோடு ஓட்டிகிட்ருக்கு, ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி. கீழே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கான். ஸோ இப்போ தான் அவன் நோட் பண்ணிவிட்டு ஐயையோ என்ன ஐயையோ, டெய்லியும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஷார்ட்ஸு ஸ்கின் டைட்டடாக ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்து என் முன்னாடி உட்காருவேன். நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா? அது நான் யோசிக்கவே இல்லையே. நீயும் காட்டிக்கிட்டதில்ல. வெளியே காட்ட முடியாமல் தான்டா இருந்தேன். இப்போது ஒன்று அப்போல்லாம் விட்டுருவேன் நினையாத அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம அவங்களோட லெக்கில் அப்படியே சிக்க கை வைக்க, என்ன பண்ணுற? இந்த குட்டியான ஷார்ட்ஸை உன்னை யார் போட சொல்கிறா? அதுவும் ஏன் முன்னாடி? இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் தப்பு, கையெடு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஒரு மாதிரி தடவிக்கிட்டு மேலே வரான். அவன் ஹிப்புக்கிட்ட கையை வச்சுட்டு அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்க, இங்கே நம்ம டேங் தான், என்னடா பண்ணுற லோக்கல், விட்றா என்ன? விட முடியாது, இங்கே பாரு ஒழுங்காக விட்டுரு, இல்லை அவ்வளோதான் உனக்கு. விட முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கேன்ல அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு லிப்லாக் பண்ண. ஸோ அங்கே நம்ம டேங் தான், அவன் ஒரு மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். பட் அதுக்கு மேலே அவனால் முடியல. ஸோ இப்போது 2 பேரும் தான் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே மொத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே தான், என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? அது ஏன் வெயிட் பண்ணுறா? ஏன் வெயிட் பண்ணுறா? ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான் டேங் அப்படியே தள்ளி விடுறான். ஸோ டேங் போயிட்டு அப்படியே பெட்டில் விழ இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அவனோட ஷர்ட்டை கலட்டுறான். ஸோ ஷர்ட்டை கலட்டினா பயபில்ல, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஸோ டேங் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி கையை நீட்டான், என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் அப்படியே அவன் மேலே ஹோவர் ஆகிட்டு அப்படியே கிட்ட போகிறான். கிட்ட போனதும் நம்ம டேங் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஹேண்டை எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஜேகேயோட பேக்கு, அதாவது முதுகு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே போயிட்டு லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்படியே நம்ம ஜேகேயோட பேக் ஹெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான் அப்படியே அவன் நெக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஹிக்கி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, பட் அவன் அப்படியே தாங்கிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அங்கே ஹிக்கீஸ்லாம் கொடுத்துட்டு இப்படியே நம்ம ஜேகே தான் டேங்கை பார்க்குறான். என்ன எதுக்கு பார்க்குற? இல்லை சார் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அது அப்போது, இப்போ இல்லை, இப்போ எனக்கு வேணும். வேணும்? ஆமாம், எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள அந்த நைட்டு ஒரு மாதிரி நடக்குது. அது எனக்கு வராதுடா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அப்படியே இமேஜின் பண்ணிக்குவோங்க. அப்படியே அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு இப்போ அப்படியே மார்னிங் தான் காட்டுறோம். ஸோ அப்போது 2 பேரும் ஒரே பெட்டில் அப்படியே படுத்துருக்காங்க. ஸோ 2 பேரோட பாடிலையும் அவ்வளோ ஹிக்கீஸ் இருக்குது. இப்போது டேங் தான் அப்படியே ஜேகே பார்க்குறான். ஜேகே அப்படியே டேங்கை பார்க்குறான். லோக்கல் சொல்கிறான், என் வெள்ளை கொழுகட்ட. அது வந்து என்ன, ஐ லவ் யூ டூடா என் வெள்ளை கொழுகட்ட அப்படின்ட்டு இப்போது இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியில் அப்படி ஒரு மாதிரி ப்ளஷி ஹாப்பியில் துள்ளிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பாத் பண்ணிவிட்டு கீழே வர நம்ம ஜேகே தான் அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை ஃபீட் பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? இந்த மாதிரி நீ குக் பண்ணி எனக்கு ஊட்டி விடுறது. லைஃப் ஃபுல்லாக இதுக்கப்புறம் உனக்கு குக் பண்ணி ஊட்டி விடுறது மட்டும்தான் என் வேலை. அப்படியா? ஆமாம்,
அது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படின்ட்டு அழகாக ஃபீட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் தான் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போது அந்த பக்கம் நம்ம டேங்கை பார்த்தோன்னா அவன் அப்படியே ஜேகேயோட ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜேகே டேங்கோட ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் டையெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க மாற்றி மாற்றி ஒன்று பண்ணிக்கிறாங்க. அந்த தலை வாடுறது எல்லாத்தையுமே ஸோ அப்படியே பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே பைக்கில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேங் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான் ஜேகேவை. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் போகிறாங்க காலேஜுக்கு. இப்போ நம்ம டேங் தான் டி லோக்கல் என்னடா அங்கே பாரு என்ன மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், சரி இரு வாங்கி தரேன் அப்படின்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணி ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி ஒரு 2 ஸ்ட்ரா போட்டு 2 பேரும் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே அழகாக காலேஜ் தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே அவர் சைட் அடிக்க இவர் சைட் அடிக்க அப்படி தான் போகுது. இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆக அங்கே நம்ம சைமன் தான், அண்ணே இங்கே நான் சைமன் ஒரு கேரக்டர் இருந்தேன் மறந்துட்டியானே நீனே. அடே தம்பி உன்னை எப்படா நான் மறப்பேன், இல்லையண்ணே என் கிளாஸுக்கே 2 நாள் நீ வர்றதில்ல, என்னை கண்டுக்கிறதில்ல, கால் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, என்னென்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்க சங்க நம்ம டேங் தான் பேபி போகலாமா அப்படின்னு சொல்ல, நான் அதே பேபியா அண்ணே என்னண்ணே இது, அது அப்படியே செட் ஆயிடுச்சுடா. செட் ஆயிடுச்சா? ஆமாம். ஏன் உன்னோட ஆன்லைன் அனிதா என்னாச்சு? ஆன்லைனில் வந்தது, ஆன்லைன்லவே போயிடுச்சுண்ணே. 2 நாள் ரீசார்ஜ் பண்ண சொன்னானே, 2 நாள் ரீசார்ஜ் பண்ணேன்னா அதோடு போயிட்டானே, என்கிட்ட கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சுண்ணே. அதுதான் சொல்கிறது ஆன்லைன்லாம் லவ் பண்ணாதடான்லே. சரிப்போ போயிட்டு வேறு கமலா விமலா அப்படின்ட்டு எவ்வளவு கேட்டப்பா. ஓ நான் அப்படியே என் டேங் கூட போகிறேன். அண்ணே 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம், அப்புறம் என்ஜாய் பண்ணினேன் அப்படின்ட்டு சைமன் சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம டெக்குக்கு 2 பேரும் அப்படியே பைக்கில் ஏறி தான் போகிறாங்க. இப்போ அப்படியே ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்து 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அப்படியே வெளியே வர அங்கே தான் டே லோக்கல் என்னடா கொழுக்கட்டை இல்லை என்னை தூக்கேன், இது ரோடு. ஏன் ரோடுனா சார் என்னை தூக்க மாட்டிங்களா? சரி தூக்குறேன், உன்னை தூக்காமல் வேறு யாரை தூக்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போது ஜேகே என்ன பண்ணுறானா அப்படியே டேங்கை தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிக்கிட்டு அப்படியே இங்கே நம்ம டேங் தான் அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணுறான். இது ரோடுடா, போலீஸ் பார்த்தா தூக்கின்னு போயிடுவாங்கடா 2 பேரையும். பரவாயில்ல என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் கிஸ் பண்ணுறேன், உனக்கு என்ன? டேங் இது ரோடு, சரி அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் ரோட்லேயே ரொமான்ஸை போட்டுன்னு அப்படியே பைக்கு கிட்ட போக போகிறாங்க. ஸோ இப்போது கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ எங்கள் ஜேகே தான் தறியும் இல்லை, நடந்து போயிட்டுருக்கோம், வந்து அப்படி வண்டி இடிச்சிட்டு நிற்கிற, பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அறிவு மாதிரி இல்லாமல் உனக்கெல்லாம் கார் ஓட்ட எவன்டா லைசன்ஸ் கொடுத்தது? உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சொல்லணும், தெம்பர் எடுத்து ஆடுறியா நீலாம்? ஒழுங்கு மரியாதையா காரை விட்டு கீழே இறங்கு, இல்லை அவள் தான் உனக்கு அப்படின்ட்டு இப்படி அவங்க அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு, பேபி உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை பேபி எனக்கு ஒன்றும் ஆகலை, வேணாம் விட்டுரு, வா போகலாம். எப்படி விட சொல்கிற? வாடா வெளியே, வெளியே வாடா அப்படின்ட்டு காரு கண்ணாடிலாம் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான் ஜேகே. சரி இப்போ அந்த காரோட டோரு அப்படியே ஓப்பன் ஆக பார்த்தியா பயந்துட்டான். வெளியே வாடா, எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வெளியே வாடா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போது அந்த காரிடோரில் இருந்து அங்கே ஒரு பர்சன் தான் இறங்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகேக்கு பார்த்தோன்னே தூக்கி வரி போட்டுருச்சு. அவன் அப்படியே நின்று ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். இப்போ அப்படியே டேங் பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிறான். டேங் தான் பேபி என்ன பண்ணுற? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜேகே ஏடா ஆச்சு? சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கே வெளியே வாங்க. அம்மா இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க? அது இல்லை, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கத்தி இப்போது வெட்ட மாட்டேங்குது, அதான் ஷார்ப்பாக ஏதாவது கத்தி இருக்கான்னு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியாம்மா? அது இந்த பக்கம், அதோ அந்த பக்கம் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படிக்கா போயிட்டு அப்படியே ஷாப் பண்ணிட்டு வாயேன். பேபி வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிக்க நில்றாங்கே அப்படின்ட்டு சொல்கிறான் ஜின் தான் அது. சரி இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் அம்மா ஏறா காரில். அம்மா காரில் ஏறுன்னு சொன்னேன்,
அப்படின்ட்டு சொல்ல இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் பின்னாடி சீட்டில் போயிட்டு பேபி வா போகலாம். நானா? அது உங்கள் அம்மாவா? ஆமாம் அம்மா தான், வா, அவ்வளோ சீன்லாம் கிடையாது, வா போகலாம் ஏன் அம்மா தானே அப்படின்ட்டு இப்போது காருக்குள்ளே போயிட்டு ஏறி உட்கார இப்போ அப்படி முன்னாடி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் தான் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு பேபி, தண்ணி வேணுமா என்ன? அப்பா நீ எங்கப்பா இங்கே? அதான் உங்கள் அம்மா சொன்னாலே கத்தி ஷார்ப்பில் வாங்கிட்டு போகணுன்னு, அதுக்கு தான் வந்தோம். நீயுமாப்பா? சரி ஓகே, வாங்கிட்டு நீங்கள் வேணால் மெதுவாக வாங்கலை, நாங்கள் அப்படியே போகிறோம். காரை விட்டு இறங்குனேன். இல்லைப்பா இறங்கலை அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகே உட்கார நம்ம நம்ஜின் 2 பேர் வந்து 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போக இப்போ வீட்டில் தான் பார்த்தோன்னா நம்ம நம்ஜின் 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்ம டேகுக்கு 2 பேரும் கையை கட்டிக்கிட்டு திரு முழிச்சிட்ருக்காங்க. டேய் ஜேகே, என்னம்மா? என்னடா இதெல்லாம்? என்னது இது? யார் இந்த பையன்? இவன் தாம்மா, டேவாங்கு. டேவாங்கு அதான் யாருன்னு கேட்டேன். ஜிமனோட தம்பி. ஓ, ஜிமனோட தம்பியா? ஆமாம்மா, ஜிமனோட தம்பி. ஆஹா, இப்போது நீங்கள் 2 பேரும்? ஆமாம், அது என்னதான் இருந்தாலும் நீ சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடா சொல்கிற? அது வந்து இங்கே பாருமா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படிலாம் நினைக்காத. என்னதான் இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறா, நீ சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ அப்படியா? ஹே டேம், வீட்டை விட்டு வெளியே போ. அது வந்து என்னடா? ஆமாம், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, டேங் ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். ஓ அப்படி? ஆமாம்மா அப்படி. 2 பேரும் பாய மூடுறீங்களா? நீ கொடுத்த செல்லத்தினால தான் உன் புள்ள இப்போ இந்த நிலைமையில் வந்து நிற்கிறான், புரியுதா? ஏய் ஜங்குக், நானும் உன்னை பொறுப்பாருன்னு எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா இவ்வளோ பெரிய சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்க? அந்த டப்பா வண்டி எடுத்து சுற்றுற ஃபியூச்சர்ஸ் ஜான்ஸ் கம்பெனியோட சிஇஓன்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? அப்பா அதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? அமைதியாக இருங்க. என்னடா அமைதியாக இருக்கணும்? இந்த சொத்தெல்லாம் இதுக்கப்புறம் யார் அனுபவிக்க போகிறா? நீ தானே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்கேன். கொரியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்னு நீ அதை கெடுக்கிறது தான் பாப்பான்னு நினைக்கிறேன். எப்பட்றா உன்னை நம்பி இவ்வளோ பெரிய சொத்தை நான் ஒப்படைச்சிட்டு போக முடியும்? அப்பா அமைதியாக இருங்க. என்ன அமைதியாக இருக்கணும்? இதுக்கப்புறம் அந்த டப்பா வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி பையன் கூட சுற்றுறத பார்த்தேன், அவள் தான் உனக்கு. அப்பா நிப்பாட்டுங்க. ஏன்னா நிப்பாட்டணும்? ஜேகே, இவர் என்ன சொல்கிறாரு? கொரியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேனா? என்ன உனக்கு தெரியாதா? அப்போ எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் தான் கொரியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். இவன் என்னோட ஒரே பையன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் லவ் பண்ணியா என்ன? கண்ட நாயெல்லாம் வந்து லவ் பண்ணுற அளவுக்கு என் புள்ள அவ்வளோ ஒன்றும் தரங்கட்டு போயில்லை. ஜேகே, இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் கொரியாவோட பிக்கஸ்ட் மில்லியனர் ஜான்ஸ் கம்பெனியா அப்படின்ட்டு கேட்க அங்கே ஜேகே தான், பேபி எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன். அப்போது நான் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா? அப்போது அன்னைக்கு நான் அவ்வளோ பேசினேடா, நீ எதுக்கு அமைதியாக கேட்டுட்டு இருந்த? இத்தனை நாளா நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலை? இங்கே பாரு, அமைதியாக இருன்னு சொல்கிறேன்ல. என்ன ட்ராமா போட்டுட்ருக்கீங்க? அப்பா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது என்னோடய லைஃபு. என் லைஃப்பில் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும். அண்ணன் இருக்கான், அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுங்க, அவன் பொறுப்பாக பார்த்துப்பான். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இவன் மட்டும் எனக்கு போதும். என்னடா பேசிகிட்டு இருக்க? அப்போது ஃப்யூச்சரில் உனக்கு எந்த சொத்தும் வேண்டாமா? எனக்கு வேணாம்ப்பா. இந்த சிஇஓ, கம்பெனி, பிஸ்னஸ்ஸு, லொட்டு லொசுக்கு எதுவும் எனக்கு தேவை கிடையாது. நான் வருவேன் கம்பெனிக்கு, ஒரு எம்ப்ளாயியாக வரேன், அங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த சிஇஓ மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அது என் அண்ணனுக்கு கொடுங்க. அவன் தான் சின்ன வயசுலேருந்து உங்கள் பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டு அதுக்காகவே கிடந்து இப்போது அதுக்குள்ளேயே இருக்கான். தயவு செஞ்சு சிஇஓ போஸ்ட்டை அவனுக்கு எடுத்து கொடுங்க. நான் அந்த கம்பெனியில் அண்ணாவுக்கு கீழே வேலை பார்க்குறேன், எனக்கு அதுவே பெருமை தான் அப்படிங்கிறான். ஸோ இப்போ நம்ம டேங் தான், ஜேகே
அப்போது நான் உன்னை அன்னைக்கு ரொம்ப கேவலமாக பேசிட்டேன்டா. ஐம் சாரி. நீ நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு எதுக்கு எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லலை? உங்களுக்கு முன்னாடி நான்லாம் எதுவுமே இல்லையேடா. ஏன் அமைதியாரு. நீ என்ன நினச்சிட்ருக்க? இந்த பணம் மயிறு மட்டை இதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. எனக்கு நான் உன் கூட வாழ்ந்தல்ல அந்த 1 மந்த்து, அதான்டா பேச தெரிஞ்சு. எனக்கு இதெல்லாம் வேணாட்டையும். நீ மட்டும் போதும், புரியுதா? நீ பயந்த மாதிரி நான் சீவோலாம் ஆக மாட்டேன். எப்போவுமே உனக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு உன் கூடவே தான் இருப்பேன், புரியுதா? ஆனால் சேக்கே அமைதியாக இரு அப்படின்ட்டு சொல்ல, ஐயய்ய எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க ஜூன்? அறிவில்லை உனக்கு? நம்ம பிள்ளை எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான். அது அவன் லைஃபு. இப்போ அவனுக்கு என்ஜாய் பண்ணுற லைஃபு. அவன் வாழ்ந்துட்டு போகிறான். விட நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். நம்ம பிள்ளைங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? அப்படின்ட்டு கேட்க அங்கே ஜூன் தான், இப்போ என்ன ஜூன் சொல்ல வர? இங்கே பாரு ஜூன், நம்ம 2 பேரும் எப்படி வெளியே வந்தோம் உனக்கு தெரியும்ல. நம்ம பிள்ளைங்களே எப்படி கஷ்டப்படுத்த போறியா? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை அவங்கவுங்க வாழ்ந்துக்கட்டும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? ஜேகே நீ அமைதியாரு. அப்பா கிட்ட எதுவும் பேசாத, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு அவரோட சுச்சுவேஷன் புரியுது. ஒரு அப்பாவாக அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அப்பா ஒரு பிள்ளையா என்னோட இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்களும் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க. லவ்வோட வேல்யூ என்னென்னு இப்போ வரைக்கும் உங்களை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு சொல்ல எதுவும் இல்லை அப்படின்ட்டு அங்கே ஜேகே சொல்கிறான். சரி இப்போ ஜிந்தா டே பார்த்துக்கலாம்டா விடுறான். ஆனால் இதுக்காகலாம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. என்னம்மா? ஆமாம், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிற பையன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே என் முன்னாடி. நான் இன்னும் கல்யாணம் பண்ணலம்மா. ஆமாம் ஏதோ பரவாயில்ல, அவனாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா, நீ அது கல்யாணம் பண்ணாமல் நான் தானே உன்னை கண்டுபிடிச்சேன், நீ வந்து நின்ன. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல அங்கே ஜூன் தான் அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்கான். சரி இப்போ அப்படியே ஜேகே, அப்பா ஏதாவது சொல்லணுமா? பாரு ஜேகே, உன் லைஃப்பை பார்த்துக்கோ, அவ்வளோதான். சிஓ ஆகு அப்படி இப்படிலாம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ, ஏன்னா நீ என் புள்ள அப்படின்ட்டு அங்கே ஜூன் போக எங்கள் ஜிந்தான், பாரா உன் அப்பா ஃபைனலாக ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் எல்லாம் ஒரு நாள் தான் அப்படின்ட்டு சொல்ல எங்கள் டேங் தான் அப்படியே நிற்கிறான். டேங் என்னாச்சு உனக்கு? இல்லை ஜேகே நான் ஒன்று. என்ன ஜேகே, என்னை எப்போ நீ எப்படி கூப்பிடுவ? அது நீ தான் லோக்கல் இல்லையே. எனக்கு அதான் பிடிக்கும், கூப்பிட்றா. அது வெள்ளை கொலிக்கட்ட கூப்பிடு, போடா லோக்கல். இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிந்தான், சரி ஓகே இதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நிறுத்துங்க. என்னடா கல்யாணம் மேலில் தான் அந்த சவுண்டு வரும், கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே சவுண்டு வருது அப்படின்ட்டு பார்க்க அங்கே நம்ம டேங்கோட மாதாஜி தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டேங் தான், ஐயோ அம்மா அப்படிங்கிறதுக்கு, என்னடா நீயும் அம்மாங்கிற? ஐயோ அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் யார் ஆசீர்வாதம் பண்ணுறது? டேம் உன்னை படிக்க அனுப்புனா உன் அண்ணன் மாதிரி நீயும் பண்ண போறியா? அம்மா அது வந்து இங்கே பாரு, உன் அண்ணன் தான் அப்படி பண்ணா. சரி நீயாவது எனக்கு பிள்ளையா ஒழுங்காக இருப்பேன்னு பார்த்தா இங்கே படிக்க வரேன்னு சொன்னேன், அனுப்புனேன். இப்போது நீயும் அதே மாதிரி பண்ணுறல்ல டேம்? அம்மா அது இல்லைம்மா, அது நான் வந்து ஜேகே லவ் பண்ணுறேம்மா, என்னை பிரிச்சிடாதம்மா. டேம் அப்போது இந்த அம்மா உனக்கு வேண்டாமா? உன் அண்ணன் போனப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல அம்மா. அப்போது இந்த அம்மா, ஐயோ தாய்க்கிழவி குட்டையை குழப்பி விட்டுரு போல இருக்கே. பேபி போடா அம்மா அப்படின்ட்டு அங்கிட்ட அவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நினைக்க, டே வெள்ளை கொலைகிட்ட என்னடா அங்கே போயிட்டேன். லோக்கல் எங்கள் அம்மா அவங்கள விட்டுட்டு என்னால் வர முடியாது, ப்ளீஸ் எங்கள் அம்மா ஒத்துக்க வையேன். அட கடவுளே, இப்போ இதை வேறு நான் பண்ணணுமா? அத்தை ஆக்சுவலாக நான் ரொம்ப நல்ல பையன்தான், எப்படிப்பட்ட பையனாக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஜிமினும் யோன்கியும் தான் அப்படியே வராங்க. ஸோ இப்போது நம்ம தேவங்கூட அம்மா அப்படியே ஜிமினை பார்க்க, அம்மா யாருக்கு அம்மா? நீ எப்படா இங்க? இதுதாம்மா என் வீடு. டேம் நீ எப்படா இங்க? ஆமாம் இதுதாம்மா ஜங்குக்கோட வீடு. அப்போது 2 பேரும் அண்ணன் தம்பி லவ் பண்ணுறீங்களா? டேம்
என்னடா இது, நீ ஜேகே லவ் பண்ணுறியா? ஆமாண்ணே. இது எப்படா? நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டல்ல, அதான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது காதல் வந்துடுச்சு. அடப்பாவே அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜிம்மன் சொல்லலாம். ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மிக் பண்ணுறான் டேங்க பார்த்து. டேங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஸ்மிக் பண்ணுறான். ஸோ இப்போது இது 2 பேரோட அம்மாவை கவனிக்கிறாங்க. ஸோ இப்போது டேங்கோட அம்மா அப்படியே ஜின்னை பார்க்க, ஜின்னு அப்படியே டேங்கோட அம்மாவை பார்க்குறாங்க ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட. இப்போது 2 பேர் பிள்ளைங்களை பார்த்துட்டு, டேய் ஜேகே என்னம்மா உங்களுக்குள்ளே இன்னும் எதுவும் நடக்கலைல்ல? ஆமாம் நான் ஓன் புள்ளம்மா, அதெல்லாம் இன்னும் எதுவும் நடக்கலை. நீ சொல்லாமல் நான் அங்கே வரைக்கும் போவேனா? அதான் நான் பார்த்தேன். ஏன் பிள்ளையாச்சே நீ? என் செல்லம் நான் தான். டேயும் இல்லை தானே? இல்லைம்மா எதுவும் நடக்கலைம்மா. இல்லை. அப்போ ஓகே, இந்த கல்யாணம் நடக்காதரா அப்படின்ட்டு அகைன் அப்படியே பேச. ஸோ இப்போது அங்கே நம்ம டேங் தான், அம்மா என்னப்பா வீட்டுக்கு போயிடலாமா? இங்கே இருக்க உனக்கு பிடிக்கல தானே? இல்லை எனக்கு இப்போது என்னாச்சு? எனக்கு எனக்கு டேங் என்னடா ஆச்சு அப்படிங்கிறதுக்கா டேங் குடுகுடுன்னு ஓடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். ஸோ இப்போது ஜின்னு அப்படியே ஜேகேயை பார்க்க, டேய் மகனே, அம்மா என்னடா இது? அது குவா குவா நீ பாட்டி ஆக போகிற. அடப்பாவி, இப்போ தான்டா சொன்னேன் எதுவும் நடக்கலைன்னு. மா உண்மையாகவே எதுவும் நடக்கலைம்மா. நீ ஒன்றும் நடத்தாமல் அவன் எப்படா இப்போ எடுக்கிறான்? அது அது வந்துமா, அது வந்து போமா, நான் உன் பிள்ளையாச்சு, அப்புறம் எப்படி இருப்பேன்? நீ உண்மையை சொல்லு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தானே கல்யாணமே பண்ணேன். டேய் இப்போ அது ரொம்ப முக்கியமா? நீனும் அப்பாவும் அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும்போது உன் புள்ள நான் எப்படி இருப்பேன் சொல்லு? அட பாவி, அப்போது முடிஞ்சிருச்சுமா. சம்மந்தி, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லை இப்போவும் நம்ம நம்ப மாட்டேன், என் புள்ள அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா நிற்க. சரி பட்டே அவங்க தான் அப்படியே வர மாதிரி திருத்தம்படி முடிச்சுக்கிட்டு சரி அப்படியே வந்து அவங்க அம்மா கிட்ட நிற்க, தம்பி ஃபுட் பாய்ஸ் ஆகிடுச்சாப்பா? காலையில் வேறு என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு அலர்ஜி எதுவும் சாப்பிட்டீங்களா? அப்புறம் இது என்ன வாந்தி? பித்த வாந்தி தானே? இல்லை, நீ பாட்டி அங்கே போகிற. டேயாங்கு என்னடா சொல்கிற? ஆமாம், நீனும் காலேஜே முடிக்கலையடா. போம்மா, இதுக்கெல்லாம் யாராவது காலேஜ் படிச்சிருக்காங்களா படிக்கலையான்னு பார்ப்பாங்களா? அதெல்லாம் தோணும்போது நடக்கும்ல. டேய் என் பிள்ளையா நீனு? ஆமாம் உன் பிள்ளை தான், ஆனால் இப்போது அவனோட பிள்ளை என் வயிற்றில் இருக்கு. அட பாவி அப்படின்ட்டுங்க அவங்களோட அம்மா சொல்ல. ஸோ இப்போது அப்படியே சின்ன தான், இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதுக்கப்புறம் கல்யாணம் தானே? ஆமாம் கல்யாணம் தான் அப்படின்ட்டு இப்போது அவனோட அம்மா ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அவன் கிட்டே வந்துட்டு அவனோட வயிற்றில் அப்படியே கை வச்சுட்டு, பேபி இப்போது நமக்கு ஒரு பேபி. ஆமாம் நமக்கு ஒரு பேபி இல்லை அப்படிங்கிறான். ஸோ ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் மறைச்சு. இப்போது அங்கே நம்ம ஜிம்மன் தான் அப்படியே வரான். வந்துட்டு, ஏம்மா உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இருக்குதா? காதலிக்கிறேன்னு வந்து அவன் கண்ணு முன்னாடி நின்ன, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின, இப்போ அவன் கர்ப்பமாகிட்டேன்னு வந்து நிற்கிறான், கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்கிறேன். நீ விடுடா, நீ என் புள்ள தான், அவனே என் புள்ள தான், ஏதோ பண்ணி தொலைச்சிட்டீங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே அவங்க தூக்கிட்டு இதுக்கப்புறம் நீ நடக்கவே கூடாது, உன்னை இதுக்கப்புறம் தாங்கலை எப்படி பாரு குழந்தை அப்படி ரொம்ப மெதுவாக வெளியே வரும், உன்னை கஷ்டமே படுத்தாமல். அப்படியா? ஆமாண்டா, லவ் யூ ஸோ மச்டா என் வெள்ளை கொழுக்கட்டை. லவ் யூ டூடா என் லோக்கல் பையா அப்படின்ட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக போகிறாங்க. ஓகேடா, இந்த மூவியை நான் அப்படியே இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட், சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 2 மணி நேரம் நான் மூவி தருவேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நான் 40 மினிட்ஸ் ரெடி பண்ண மூவி. ஐயோ சாரிடா. ஓகே எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஓமிஸ், பாய் சார் ஆமிதா.